எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இனிய நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருந்த அமரர் கதிரகாமம் பிள்ளை அவர்களுடைய ஆத்மாவினுடைய அருள் வேண்டி என்னுடைய வணக்கத்தை செலுத்துகின்றேன். இன்றைய விழாவை மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்திருக்கிற ஐயா அவர்கள் இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய மூத்த கலைஞர். மூத்த கலைஞர் என்பது மட்டும் அவருடைய சிறப்பல்ல, தான் பெற்றுக்கொண்ட கலையை சந்ததி சந்ததியாக இந்த மண்ணில் வளர்ப்பதற்கு தன் வீட்டிலேயே கலைஞர்களை உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பெரியவர். பிரார்த்தித்து விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்தார். அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். இவரும் இப்படி பேசுவாரா என்று நாங்கள் வியக்கும் வண்ணம் இன்றைக்கு ஒரு தலைமை உரை நிகழ்ந்திருக்கிறது. அவர்களை பற்றி பிறகு சொல்லுகிறேன். அவருக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். சபையிலே வீற்றிருக்கின்ற கற்றவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், இளைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையை நிறைவு செய்கிற அந்தன சிவாச்சாரியாருடைய திருவடிகளுக்கு என் வணக்கங்கள். ராமாயணத்தை கேட்பதற்கு இத்தனை பேர் கூடுகிறது என்பதே மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு பெரிய மகிழ்ச்சி. நல்லவை எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று. சில பேர் என்னை பாராட்டுகிறார்கள். உங்களுடைய ராமாயண பேச்சு கேட்க இத்தனை பேர் வருகிறார்கள் என்று பாராட்டுகிறார்கள். தன்னடக்கத்துக்காக இல்லாமலே நான் இதை சொல்லுகிறேன், உண்மையாகவே பேசுகிறேன். நம்முடைய தமிழர்கள் தான். அவர்களுடைய நெஞ்சத்துக்குள்ளே இலக்கிய ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஊற்றி இருந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் யாரும் அதை கிணறாக்கி நீரெடுக்க விரும்புவதில்லை. தொட்டாலே ஊறுகிறது என்பதற்கு இந்த சபை சான்று. இந்த சபையை நிறைத்திருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுடைய திருவடிகளிலேயும் என் தலை வைத்து நான் வணங்குகின்றேன். ஐயா அவர்கள் என்னை ரொம்ப பாராட்டினார்கள். இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள் என்று சொல்லி என்னை வாழ்த்தினார்கள். நீங்களும் கைதட்டி அந்த வாழ்த்தை ஆமோதித்தீர்கள். அதற்காக முதற்கண் நன்றி. அதே நேரத்தில் ஒரு சின்ன திருத்தம், இன்றைக்கு எனக்கு பிறந்த நாள் இல்லை. என்னமோ இன்றைக்கு காலமையிலிருந்து பிறந்த நாள் தான் பிரச்சனையாக இருக்கிறது. ரொம்ப என்னை உயர்வாக பாராட்டினார்கள் ஐயா அவர்கள். அவர் வாயிலே இருந்து ஒரு பாராட்டு வருவது என்பது எனக்கு பொருத்தம் இல்லாவிட்டாலும் பெருமையாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அத்தகைய நேர்மை உள்ளம் கொண்டவர்கள். என் மேலே அவர்கள் பெரிய அன்பும் மதிப்பும் வைத்திருக்கிறார்கள். அவர் பற்றி ஒரு சில செய்தி சொல்லிவிட்டு என் பேச்சை தொடங்குகிறேன். என் மேலே அவர்கள் பெரிய மதிப்பு வைத்திருக்கிறார்கள். அந்த மதிப்பு எப்படிப்பட்டது என்றதை நான் சொல்ல வேண்டும். அண்மையிலே எனக்கு தெரிந்த ஒரு பையன், அவன் ஆசிரியராக யாழ்ப்பாணத்திலே கடமையாற்றியவன். அவனுடைய முதுகிலே நடந்த ஒரு சத்திர சிகிச்சை காரணமாக கொஞ்சம் நடக்க முடியாத ஒருவனாக போய்விட்டான். அவனுடைய வைத்திய தேவைக்காக அவன் கொழும்பிலே தங்க வேண்டிய உண்மை நிலைமை. டிரான்ஸ்ஃபருக்கு முயற்சி பண்ணினால் கொடுக்கிறார்கள், இல்லை. அவன் கடைசியாக என்னிடம் வந்தான். வந்து சொன்னான், இப்படி எனக்கு ஒரு வழியும் இல்லைன்னு, நீங்கள் தான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்போ யாரை பிடித்தால் இது நடக்கும் என்று கேட்டேன். இப்படி சிவதாசன் என்று ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் தான் அதுக்கு பொறுப்பு என்றான். நான் சொன்னேன், வேறு யாரும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லிவிட்டு, கம்பன் விழாவிலே எதேச்சையாக அந்த பையனும் வந்திருந்தார், ஐயாவும் வந்திருந்தார். அவரிடம் போய் நான் இவன் நிலைமையை சொன்னேன். அவர் என்னிலே எவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார் என்றதுக்கு அது சாட்சியாக இந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். அவர் உடனே சொன்னார், உண்மையான பிரச்சனை இருந்தால் நீங்கள் இதை பேசவே தேவையில்லை, நாங்கள் செய்து கொடுப்போம். பிரச்சனையில் உண்மை இல்லாட்டால் நீங்கள் பேசினாலும் செய்ய மாட்டோம். இதுதான் அவர் எனக்கு சொன்ன பதில்.
நான் நல்ல காலம் அவன் உண்மையான பிரச்சனையோடு போய் சேர்ந்தேன். இல்லாட்டி அவனுக்கு முன்னால் என் மானம் போயிருக்கும். அவனை தடியோடு வந்தவன், அப்போ அவனை கூட்டிக் கொண்டு போய் காட்டி விட்டேன். இப்படியே சொல்லுகிறார், அவனையும் வைத்துக்கொண்டு சொல்லுகிறார். உண்மையான பிரச்சனை என்றால் நீங்கள் சொல்லாட்டியும் அந்த காரியம் நடக்கும். பிரச்சனை இல்லை, பொய்யான பிரச்சனை என்றால் நீங்கள் சொன்னாலும் நடக்காது. இதுதான் சிவதாசன். இப்படி ஒருத்தர் நம் தமிழ் உலகத்திலே வாழ்கிறார் என்பதே தமிழ் உலகத்திற்கு அது பெருமை. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் இப்படி சொல்கிறாரே, என்ன முகத்துக்கு முன்னால் சொல்கிறாருன்னு கவலைப்படையில், இப்படி ஒருவராவது இருக்கிறாரே என்று நான் சந்தோஷப்பட்டேன். மிக உண்மையான ஒரு வார்த்தையை சொன்னார். பேச்சு திறனுக்கு ஆத்ம சக்தி உண்மைதான் உண்மையான பலம் என்று ஒரு செய்தியை சொன்னார். அது என்னில் இருக்கிறதோ இல்லையோ அது எனக்கு சந்தேகம். ஆனால் அது உண்மையான கருத்து என்பதை இந்த சபை பதிவாக்கி கொள்ள வேண்டும். என்னுடைய ஆசிரியர் வித்வான் வேலன் அவர்கள் இந்த செய்தியை எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்த பொழுது மகாத்மா காந்தி ஒரு முறை மெரினா பீச்சிலே ஒரு கூட்டத்துக்கு பேச வந்தாராம். 50,000 பேர் கூட்டம். காலையிலேயே பீச் நிரம்பி விட்டதாம். அந்த 50,000 பேர் கூட்டம் நிரம்பி இருக்கிற சபை எல்லாம் ஒரே பரபரப்பு, சத்தம், சந்தடி. மாலை 5 மணிக்குத்தான் காந்தி மேடைக்கு வந்தாராம். மேடையில் ஏறினாராம். அந்த கடற்கரை முழுக்க சத்தம், அவ்வளவு பேர், நெருக்கடி, இட நெருக்கடி, எல்லா கூட்டம். பெரிய பெரிய பேச்சாளர்களெல்லாம் சொல்லி ஒன்றும் பண்ண முடியவில்லை. என்னுடைய ஆசிரியர் சொன்னார், அந்த சாதாரண அந்த வேட்டியோடு காந்தி வந்தார், மேடைக்கு வந்தார். மைக்குக்கு முன்னால் இப்படி வந்து நின்றாராம். பெரிய அலை மாதிரி சத்தம். இப்படி வந்து இப்படி விரலை வாயில வச்சு என்றாராம். கடற்கரையிலே ஒரு எள்ளு விழுந்தால் சத்தம் கேட்கிற அளவு சபை அடங்கியது என்றார். காந்தி ஒரு வலிமையான பேச்சாளன் இல்லை. அவருடைய ஆத்ம பலம் கொடுத்த அந்த சக்தியை அன்றைக்கு அவர் சொன்னது இன்றைக்கு இவர்கள் சொன்ன பொழுது எனக்கு நினைவூட்டியது. நான் எப்பொழுதும் நினைக்கிறேன், உண்மையானவர்களாக இருந்தால் உலகத்தை திருத்தி விடலாம். கெட்டிக்காரர்களாலே உலகத்தை திருத்த முடியாது. உண்மையானவர்களாலே தான் உலகத்தை திருத்த முடியும். அந்த உண்மையை சொன்னமைக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த 8 நாளும் எனக்கு ரொம்ப பெரிய பாராட்டுதல்கள். நான் இன்னொரு 5 கிலோ கூட போகிறேன் என்பது மட்டும் நிச்சயமாக தெரிகிறது. இவர்களெல்லாம் சொல்லுகிற அளவுக்கு தகுதியுள்ளவனான்றது வேற கதை. எனக்கே ஆச்சரியம். என்னை ஆரம்பத்திலே தெரிந்தவர்கள் இந்த பாராட்டுரைகள் எல்லாம் கேட்டால் இது ஆரை பற்றி சொல்லுகிறார்கள் என்று ஒரு கட்டி பார்ப்பார்கள். நண்பர் நடனசியாமணி சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது உண்டு. ஒருவன் இறந்து போய்விட்டானா, சேர்ச்சில் கொண்டு போட்டாச்சு. அவன் பெரிய ஐஆர்சி. அந்த பெரிய அடக்கம் பண்ணுவதற்கு முதல் அதை பாராட்டி பேசுகிற ஒரு முறை இருக்கிறதாம். அந்த பாதிரி யார் பேசினார், இவன் இப்படிப்பட்டவன் ரொம்ப உயர்த்தி அவனை பாராட்டி பேச, ஒரு பெண் வந்து இந்த கூட்டமாக இருந்தவர்களை விலத்தி, கொஞ்சம் விலத்துங்க நான் பார்க்க வேணும்ட்டாலாம். இது ஆரண்டு ஒருத்தருக்கும் தெரியல. எல்லாரும் அந்த அம்மாவை பார்த்து, நீங்கள் யார், என்ன அப்படி என்ன இந்த பிரேத்தை மூடுறதுக்குள்ளே பார்க்க கொண்டு ஆசைப்படுறீங்க? நான் அந்த மனுஷி சொல்லிச்சு தான், நான் தான் செத்து கிடக்கிறவன்ற பெஞ்சாதி. பாதிரியார் சொல்கிறத கேட்டால் இது எந்த புருஷன் தானோண்டு எனக்கு ஒரு டவுட் வந்துட்டது, ஒருக்கா பார்க்க வேணும்ட்டார். இந்த பாராட்டு உரைகளை கேட்டாலும் என்னை தெரிந்தவர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள் என்று நினைக்கிறேன். நான் தான் இருக்கிறேன் என்பதை உறுதி செய்து கொள்கிறேன். இனி ராமாயணத்துக்குள்ளே நுழைகிறோம். நேற்றைய தினம் விஸ்வாமித்திரர் வந்து ராமனை தாய் என்று அழைத்து போகிற பகுதி சொன்னேன். உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆருயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழன்றான் கடுந்துயரம் காலவேளான் என்கின்ற அந்த செய்தியோடு நேற்றைய பேச்சு நிறைவுற்றது. ராமனை தாய் என்று விஸ்வாமித்திரர் கேட்கிறார். மிக மனம் வருந்தி தசரதன் தன் பிள்ளைகளை விஸ்வாமித்திரரோடு அனுப்பி வைக்கிறார். ராமனும் லட்சுமணனும் விஸ்வாமித்திரரோடு போகிறார்கள். நேற்று சொன்னேன், ராமன் 2 பெண்களை சந்திக்க போகிற காட்சியை என்று சொல்வதாக. அதுதான் கொஞ்சம் கூட்டம் கூட போல இருக்குது. என்றால் பெண்களை பற்றி பேசுவதென்றால் எல்லாருக்கும் என்னமோ தெரியவில்லை, பிடிப்பாகத்தான் இருக்கிறது. எனக்கே பிடிக்குதுன்னா உங்களுக்கு பிடிக்காதா? 2 பெண்களை சந்திக்கிறது காட்சி இன்றைக்கு சொல்ல போகிறேன். நாளைக்கு மிக முக்கியமான ஒரு பெண்ணை சந்திக்கிற காட்சி சொல்வேன். ராமன் இளைஞனாக இருந்து கல்வி கற்று ஆற்றல் பெற்று முற்று பெற்று விட்டான் என்றதும் வசிட்டர் விஸ்வாமித்திரனிடம் அவரை ஒப்படைக்கிறார். நான் நேற்றே சொன்னேன், ஆரம்ப கல்வி கற்பிக்கிற ஆசிரியன்
பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்ல முடியாது. சொன்னால் ஆரம்ப கல்வி கற்பிக்க முடியாது. அதனாலே நம் தமிழிலே தூல அருந்ததி நியாயம் என்று ஒரு நியாயம் இருக்கிறது. தூல அருந்ததி நியாயம் என்ற நியாயம் என்ற ஒரு நூல் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. நியாயம் என்று ஒரு நூல் இருக்கிறது. தர்க்க சாஸ்திரத்துக்குள்ளே நியாயம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அதாவது ஒரு பெரிய விஷயத்தை சுருங்க ஏதாவது ஒரு வரியிலே அதை சொல்வார்கள். அந்த தூல அருந்ததி நியாயம் என்ற நியாயம் அந்த நியாய நூலிலே ஒரு நியாயம். அந்த நியாயம் என்னவென்று கேட்டால், இந்த திருமணங்களின் போது அந்தணர்கள் இந்த மாப்பிள்ளை பொம்பளைக்கு அருந்ததி பார்க்கும்படியாக காட்டுவார்கள். அது உங்களில் பல பேர் பார்த்துருப்பீர்கள் அல்லது பார்க்கறதாக பாவனை பண்ணியிருப்பீர்கள். எல்லாம் முடிஞ்ச உடனே கூப்பிட்டு அருந்ததியை பார் என்று நட்சத்திரத்தை பட்டப்பகலில் காட்டுவார் குருக்களையா. தெரியுதோண்டா தெரியுதுன்னு சொல்ல வேணும். உண்மையிலே இந்த அருந்ததி ஒரு பெரிய கற்பின் மிகுந்த பெண்மணி, வசிட்டர் மனைவி. இந்த அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுவதற்கு அதுக்கான தத்துவம் விளக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அருந்ததி தூள அருந்ததி நியாயம் என்று இந்த நியாயத்துக்கு பெயர் வந்தது என்னவென்றால், பழைய காலத்தில் அந்த உண்மையாகவே அந்த நட்சத்திரத்தை காட்டுவார்கள். இந்த அருந்ததி நட்சத்திரம் இருக்கிறதே ரொம்ப சின்ன நட்சத்திரம். அது லேசில கண்ணால பார்த்து இவ்வளவு நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்திலே அருந்ததி நட்சத்திரத்தை காண்பது என்பது கஷ்டம். அதுக்காக இந்த அந்தணர்கள் தூள அருந்ததியை காட்டுகிற பொழுது என்ன செய்வார்கள் என்றால், சப்த ரிஷி மண்டலம் என்று ஒரு மண்டலம் உண்டு. 7 ரிஷிகளை குறிக்கின்ற 7 நட்சத்திரங்கள் அப்படி பக்கத்தில் இருக்கும். அருந்ததி நட்சத்திரத்தை காட்ட நினைக்கிற அந்தணர்கள் இந்த கணவன் மனைவிக்கு அருந்ததியை காட்டுறது இல்லை. முதல் அந்த 7 நட்சத்திரம் காட்டி 7 நட்சத்திரம் தெரியுதா, அருந்ததி பாருங்க கொண்டுட்டு 7 நட்சத்திரம் தெரியுதான்னு அது டக்குன்னு தெரியும். உடனே இவர்கள் அந்த 7 தானாக்கம் அருந்ததி அது தெரியுது 7 தெரியுது என்பார்கள். தெரியுது என்று சொன்ன உடனே பிறகு அவர் சொல்லுவார், அதை கடைசியா பாருங்க, இத்தனையா நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன நட்சத்திரம் தெரியுதா, அதுதான் அருந்ததி என்பார். அருந்ததியை பார்த்துட்டோம் என்று சந்தோஷமாக இருந்த அந்த தம்பதியர்கள், அப்ப நாங்க பார்த்தது அருந்ததி இல்லை, இனி பார்த்தது தான் அருந்ததி என்று 2ஆம் கட்டத்தில் தான் உண்மை அருந்ததியை தரிசிப்பார்கள். கல்வியிலேயும் இப்படி ஒரு முறை உண்டு. இந்த தூள அருந்ததி முறை, அதாவது ஆரம்பத்திலே ஒரு கல்வியை கற்பிக்கிற பொழுது ஆழ செய்திகளை சொன்னால் மாணவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுவிடும். சும்மா பொதுப்பட மேலோட்டமா சொல்ல வேணும். பிறகு அதை உள்வாங்கிக் கொண்டான், அவன் ஒரு அளவுக்கு வளர்ந்து விட்டான் என்று தெரிந்த பிறகு அதுக்கு அடுத்த நிலை கல்வியை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிறதுக்கு என்ன செய்வார்கள், அது தன்னை விட ஆசிரியனே தேர்ந்தெடுப்பான். நான் என் மாணவனை இன்னாரிடம் அனுப்பி வைக்கிறேன், அவன் படிப்பிக்கட்டும். ஏண்டா முதல் 1 2 என்று சொன்னவர் பிறகு மாறி சொன்னால் வாத்தியார் பழைய வாத்தியாருக்கு கணக்கு தெரியாதுன்றுவான். ஆகவே ஒரு புது ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற முறையிலே வசிட்டர் சொல்லி அனுப்புகிறார். நீ அனுப்பு, உன்னுடைய பிள்ளைக்கு நிறைய வித்தை வருகிற காலம் வந்து விட்டது, ஆகவே உன் பிள்ளையை அனுப்பி வை என்று சொல்ல தசரதன் அனுப்பி வைக்கிறான். விஸ்வாமித்திரரோடு ராமனும் லட்சுமணனும் போகிறார்கள். காட்டுக்குள்ளே நடக்கிறார்கள். முதல் நாடு விட்டு போயிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ராமலட்சுமணர்களுக்கு ரொம்ப உற்சாகம். ஏன் உலகத்தை பார்ப்பதற்கு அனுப்புகிறான் வசிட்டன். எவ்வளவு பெரிய குருவாக அவன் இருந்திருப்பான் நினைச்சு பாருங்க. அரண்மனைக்குள்ள இருந்து என்னத்தை தான் படிச்சாலும் பிள்ளைகளை உலகத்துக்குள்ள அனுப்புங்க. உலகத்துக்குள்ள போய் பிள்ளை படிக்கிற படிப்பு இருக்கிறதே, நீ என்ன புத்தகத்திலையும் கொடுக்க முடியாது. அந்த படிப்பு படிச்சு வந்தால்தான் சிம்மாசனத்திலே இருந்து இந்த நாட்டை ஆளுகிற தகுதி வரும் என்று நினைத்திருப்பான் போல் இருக்கிறது வசிட்டன். அனுப்பியாச்சு விஸ்வாமித்திரோடு. விஸ்வாமித்திரர் கூட்டிக் கொண்டு போகிறார். எதற்கு கூட்டிக் கொண்டு போகிறார்? யாகம் காக்க கூட்டிக் கொண்டு போகிறார். போகிற வழியிலே அங்கங்கு தெரிந்த முக்கியமான இடங்கள், அந்த இடங்கள் பற்றிய வரலாறுகளை எல்லாம் சொல்லி சொல்லி அழைத்து கூட்டிக் கொண்டு போகிறார். அப்படி கூட்டிக் கொண்டு போகிற பொழுது ஒரு இடம் வந்தது, ஒரு பாலைவனம். அதுவரை அழகான சோலைகளை வனங்களை எல்லாம் கண்டு அழைத்து கொண்டு போன விஸ்வாமித்திரர் அந்த பாலைவனத்தூடாக நடக்க தொடங்கினார். ராமனும் லட்சுமணனும் அந்த பாலைவனத்துக்குள்ளே போக தலைப்படுகிறார்கள். அவர்களை நிறுத்தி அவர்களுக்கு சில அஸ்திர பிரயோகங்களை எல்லாம் விஸ்வாமித்திரர் அந்த இடத்திலே உபதேசம் பண்ணுகிறார். பண்ணிவிட்டு அழைத்து கொண்டு போகிறார். அந்த பாலைவனம் வருகிறது. பாலைவனம் வந்தவுடனே இவ்வளவு வெம்மையாக இந்த காடு இருக்கிறதே என்று ராமன் நினைத்தான். விஸ்வாமித்திரரை பார்த்து, சுவாமி, இதுவரை நாங்கள் பார்த்த இடங்கள் எல்லாம் பச்சை பசேல் என்று இருந்ததே, இந்த இடம் மட்டும் இப்படி பாலைவனமாவதற்கான காரணம் என்ன? தமிழ் இலக்கியம் படிக்கிறவர்களுக்காக ஒரு செய்தி சொல்லுகிறேன். உண்மையிலே ஒரு பெருங்காவியம் செய்கிற புலவன் 5 நிலங்களையும் பாட வேண்டும் என்பது சட்டம்.
எல்லா நிலவர்ணனைகளும் பாட வேண்டும். அப்பொழுதுதான் அது பெருங்காப்பியமாக ஏற்றுக்கொள்ளப்படும். கம்பனுக்கு ஒரு பெரிய இடைஞ்சல். இந்த பாலைவனம் என்பது இயற்கை நிலம் அல்ல, அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. பாலைவனம் என்பது இயற்கை நிலம் அல்ல. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவமாகும். முல்லை நிலத்திலேயும் குறிஞ்சி நிலத்திலேயும் மழை பெய்யாவிட்டால் அந்த நிலம் பாலைவனமாக போய்விடும் என்பது சட்டம். அப்ப ஏன் மருதத்திலே நெய்தல்லை ஆகாது? மருதத்திலே உழவர்கள் வாழுகிறபடியால் நீரை தேக்கியும் நிலநீரை பயன்படுத்தவும் அவர்கள் தயார் நிலையில் இருப்பார்கள். அங்கு பாலை உருவாகாது. மருதத்திலே கடல் இருக்கிறபடியால் நீர் இருக்கும், நீர்த்தாவரமாவது இருக்கும், பாலை உருவாகாது. குறிஞ்சியிலையும் முல்லையிலேயும் நீரத்தை தேக்குகிற வசதி இருக்காது. மழை இல்லைன்றோன்னா அது பாலை ஆகிவிடும். அதனாலதான் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவமாகும் என்று அதுக்கு விரைவிலக்கணம் பண்ணி இருக்கிறார்கள். இப்போ பாலை நிலத்தை கம்பன் பாட வேண்டும். என்ன பிரச்சனை? கம்பன் பாலை நிலம், கம்பன் பாடிய நாடுகள் 3 உங்களுக்கு தெரியும்: அயோத்தி, இலங்கை, கிஷ்கிந்தை. இந்த 3 நிலத்திலையும் பாலையை பாடுகிற வசதி கம்பனுக்கு இல்லை. கம்பனுக்கு இல்லை. ஏன்? அயோத்தியிலே தசரதன் ரொம்ப நேர்மையாக ஆண்டு கொண்டிருந்தான். அதனாலே நேர்மையாக ஆளுகிறவனுடைய அறம் உள்ள நாட்டிலே மழை பெய்யும், அங்க பாலவனம் பாட முடியாது. கிஷ்கிந்தையிலையும் இலங்கையிலையும் இருந்த அரசர்கள் தேவர்களையும் மிரட்டி வைத்திருக்கக்கூடிய அளவு பலத்தோடு இருந்தவர்கள். வர்ண பகவான் நினைச்சாலும் பெய்யாமல் இருக்க முடியாது, அங்க மழை பெஞ்சுதான் ஆக வேண்டும். ஆகவே மழை இல்லாமல் ஒரு பாலை நிலத்தை காட்டுவது என்பது கம்பனுக்கு சிரமமாக இருந்தது. இந்த இடத்தை பிடிச்சு கொண்டான், ஒரு பாலைவனத்தை காட்டினான். விஸ்வாமித்திரட்ட ராமர் கேட்கிறார், இது ஏன் பாலைவனமா வந்தது என்று கேட்டவுடனே விஸ்வாமித்திரன் சொன்னான், இது பாலைவனம் அல்ல, இங்கே தாடகை என்ற ஒரு அரக்கி இருக்கிறாள், அவளாலே சோலைவனமாக இந்த வனம் பாலைவனம் ஆயிற்று என்று பாலை நில வர்ணனம் முழுவதும் பாடி முடிச்சிடறான். இது கம்பனுடைய கெட்டித்தனம். பாலைநில வர்ணம் பாடுறதுக்கு ஒரு இடம் உண்டாக்கி கொண்டு பாடுகிறான். தாடகை என்று ஒரு பெண் இருக்கிறாள், அவளாலே தான் இந்த நிலம் பாலைவனம் ஆயிற்று என்று விஸ்வாமித்திரர் சொல்லி முடிக்கிற நேரம் நிலம் தட என்று ஆடத் தொடங்கியது. தாடகை வருகிறாள், இவர்களை நோக்கி வருகிறார். அவளுக்கு என்ன கெட்டித்தனம் இருந்தது என்று கம்பர் சொல்லுகிறார். எங்காவது மானுட வாசனை கிடைத்தா மூக்கால வாசனை பிடிச்சு வந்துருவாளாம் சாப்பிடுறதுக்கு. நாங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளோ இல்லையோ, நான் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கிறது என்றால் அரக்கர்கள் என்ற ஒரு இனம் அழிஞ்சு போனதால தப்பிட்டோம். அந்த குணம் இருக்கு, இனம் அழிஞ்சு போச்சு. ஏன் சொல்றேன் என்று கேட்டால், அந்த அரக்கர்கள் இருந்திருந்தா தான் இந்த கொல்லாமையினுடைய அருமை நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உயிர்களை கொல்லாதே என்று கேட்டால் சில பேர் சொல்றான், கடவுள் அதை நமக்காகத்தான் படைச்சிருக்கான், அதான் வெட்டுறன்றான். நம்ம வெட்ட ஒரு ஆள் இல்லை, அந்த துணிவில் இதை சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்மையும் வெட்டி தொங்க விட்டு கிலோ இன்னவில்லைன்ட்டு விற்பானா இருந்தா கொல்லாமையை ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்கொண்டிருப்போம். அதான இயல்பு. நம்ம கொல்ல ஒருத்தர் இல்லை. எனக்கு என்ன சந்தோஷம் என்றால், இப்போ இந்த ரோட்டால் போகிற பொழுது இப்படியான கடைகள் பார்த்து கொண்டு போவேன். நல்ல அந்த உள்ளதில் கொளுத்ததைத்தான் கட்டி தொங்க விட்டுருப்பான். நான் அக்கறை இல்லாதால ரொம்ப சந்தோஷம், இல்லாட்டி முதல் தொங்குறால நான் தான் இருந்திருப்பேன். அப்படி ஒரு வாசனை பிடித்து உயிர்களை தின்னுகிறவள் தாடகை. அவள் வருகிறாள், தட என்று நிலம் ஆடுகிறது. விஸ்வாமித்திரர் நடுங்கிறார். அவ்வளவு பெரிய முனிவர். நேற்று சொன்னேன் விஸ்வாமித்திரருக்கே பதட்டமா போச்சு. ஓடி வருகிறாள். அவள் வருகிற வருகையிலே நிலம் ஆடுகிறது. நான் அதான் அன்றைக்கே சொன்னேன், நிலம் மதுர பெண்கள் வந்தால் பழைய காலத்திலே பெண்கள் இதென்ன தாடகையை போல நடக்கிறேன் என்று ஒரு அபிப்பிராயம் சொல்ற முறை உண்டு. அப்ப ராமாயணம் படிச்சிருக்குதுல்ல அதுகள். தாடகை எப்படி வருவாள்ன்ற ஆர்வம் சொன்னபடியே தானே அதுகளுக்கு சொல்ல தெரிஞ்சது. அது மட்டும் இல்லை, வீட்டில் தாடகை ஆறுன்றதும் அதில் கண்டுபிடிச்சு வச்சிருக்குதுகள். அந்த தாடகையை நடந்து வருகிறாள். விஸ்வாமித்திரர் பயப்படுகிறார். அவள் கையிலே திரிசூலம். அவள் வர்ற வருகையை கம்பன் காட்டுறான். அதில் என்ன அழகுன்றா பாருங்க. நம்ம தமிழ் ஐயா சொன்னாரே, தமிழ் மொழிக்கு இருக்கிற சிறப்பு சொல்றேன்னு பாருங்க. தமிழ் மொழியை போல இயற்கையோட பொருந்திய ஒரு மொழி கிடையாது. அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லிடலாம். தமிழ் எழுத்துக்களே, தமிழ் மொழியின் நான் சொல்லப்பட்ட கருத்துக்களை சொல்லவில்லை, எழுத்துக்களே இயற்கையோடு பொருந்தியவை. தமிழை எப்படி பிரிச்சான் என்றால், உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து பிரிச்சுட்டான். உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து. உயிரெழுத்துக்கு தமிழ் இலக்கணத்திலேயே ஒன்று சொல்லியிருக்கான், ஆண் எழுத்து என்று பெயர். உயிரெழுத்துக்கள் எல்லாம் ஆம்பளை எழுத்துக்களாம். மெய்யெழுத்துக்களுக்கு பெண் எழுத்துக்கள் என்று பெயர். அப்ப அதை வச்சு கணக்கு ஆராய்ச்சி பண்ணலாம், பண்ண வேணும்னு எனக்கு விருப்பம்.
உயிரெழுத்து ஆண்கள், மெய்யெழுத்து பெண்கள். இந்த அகேனம் என்ற ஒரு எழுத்து இருக்குது பாருங்க, அதுக்கு அலி எழுத்துன்னு பேர். அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. சும்மா விளையாட்டான்னு சொல்ல பாருங்க, தமிழ் இலக்கணமே சொல்லுது இது ஆண் எழுத்து, இது பெண் எழுத்து, இது அலி எழுத்து. அலி எழுத்து அகேனத்தை சொன்னதுக்கு காரணம், கவிதைகள் செய்கிற பொழுது சில வேளை அகேனம் உயிரெழுத்தாக கருதப்படும், சில வேளை மெய்யெழுத்தாக கருதப்படும். அப்போ அது ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, அதனாலே அதுக்கு அலி எழுத்து என்று பெயர். எங்கேயாவது உலகத்திலே ஒரு மொழியிலே இப்படி இனத்தன்மை காட்டப்பட்டிருக்கிறதா? அது மட்டுமில்லை பாருங்க, உயிர் மெய், ஒரு உயிரெழுத்து, இப்போ ஆனா உயிரெழுத்து, இம்மன்னா மெய்யெழுத்து, சகா மா. கொஞ்சம் தமிழ் இலக்கணம் படிப்பிச்சிருவோம். இப்படி வேற இப்போ அம்பட போகுது ஆக்கள். எப்படி நீங்கள் எழும்பி போயலாண்ட எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் என்ன தரத்தாலும் இருந்து கேட்க வேண்டியதான். இங்கே பாருங்க, மெய்யெழுத்து, சக ஆ உயிரெழுத்து, சக ஆ மா. இது உங்களுக்கு புரியுதில்ல? இந்த மெய்யெழுத்து, ஆ உயிரெழுத்து, இது ரெண்டும் சேர்ந்து பிறக்கிற இந்த உயிர் மெய்யெழுத்து மா. இதிலேயே எங்க வித்தகர் தான் இதை சொன்னார் பாருங்க. நான் அவர் நினைச்சு நடுங்கி இருக்கிறேன், இப்படி எல்லாம் இருக்குமா என்று. இங்க பாருங்க, இந்த உயிர் எழுத்து என்று சொன்னோமே, உயிர் மெய், இந்த மெய்யோட உயிர் சேருது, இம்மன்னாவோட ஆனா சேருது. பிறக்கிற எழுத்துக்கு உயிர் மெய் என்று பெயர். இங்க பாருங்க, எங்க உடம்புக்கு வாங்க, எழுத்த மறந்துடுங்க. இந்த உடம்பு எப்படி இருக்கிறது? உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் இந்த உடம்பு. உயிர் போச்சுதோ இதுக்கு உடனே நாள் வச்சிருவார்கள். இந்த உடம்பு என்பது, நான் ஜெயராஜ் என்பது உயிரும் மெய்யும் கலந்த ஒரு வடிவம். மறந்து போகாதீர்கள், எனக்குள்ள உயிர் இருக்கிறது, அதை தாங்கிறதுக்கு ஒரு உடம்பு இருக்கிறது. இதுல நுட்பம் என்னவென்று நீங்கள் கேட்டீர்களானால், இந்த உடம்பு உயிர் என்ற ரெண்டு இருக்கிறதே, உயிருக்குத்தான் இயக்கம், உடம்புக்கு இயக்கம் இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப நான் இப்ப கையாட்டி ராமாயணத்தை நான் என்ன சொல்கிறேன் என்றால், சில பேர் சும்மாவே இப்படி இப்படி காட்டுவான், மோதிரம் போட்டிருந்தா. இப்ப நான் இந்த கையை எல்லாம் ஆட்டுறேனே, இந்த கையை ஆட்டுதல் என்பது என் உயிரினுடைய செயல்பாடை தவிர உடலினுடைய செயல்பாடு இல்லை. எப்ப உயிர் போதோ அது இப்படியே கிடத்தி விட்டுறான். அப்போ ஒரு உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கிற பொழுது அந்த முழுமையினுடைய, அந்த உயிருக்கு வடிவம் உடம்பு, உயிருக்கு அந்த அந்த முழுமையினுடைய இயக்கம் உயிர். இப்போ ஜெயராஜ காட்டுண்டா நீங்க யாரை காட்டுவீங்க? என்று உயிரை உங்களால காட்ட முடியாது. இப்படி ஒரு ஆள் இருப்பார், சைவரண்டு இப்படி காட்டுறேன். என்ன, நான் சைவம் பண்ணுறதுக்காண்டி சொல்றேன், கிட்டத்தட்ட சேப்பம் அப்படித்தான். ஜெயராஜை காட்ட என்றால் வடிவத்தை தான் காட்ட முடியும், ஆனால் வடிவம் அல்ல ஜெயராஜ், உள்ளே இருக்கிற உயிர் தான் ஜெயராஜ். உயிரை எப்படி காட்டலாம்? இயக்கத்தினாலே தான் காட்டலாம், வடிவத்தினாலே காட்ட முடியாது. இந்த அடிப்படையை விளங்கிட்டு தமிழ் எழுத்துக்கு பழையபடி வாங்க. இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர் மெய்யெழுத்துன்றோமே, இந்த தமிழ் புலவன் மினக்கெட்டிருக்கிறான் பாருங்க. மினக்கேடு, எப்பேற்பட்ட மினக்கேடு என்று சொல்றேன். என்ன செய்தான், ஒரு எழுத்துக்கு எவ்வளவு மாத்திரை சவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கான், கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு உயிர் குற்றெழுத்து ஆ என்கிறோமே, அதுக்கு மாத்திரை இப்படி ஒரு மாத்திரை. மெய்யெழுத்து இருக்கிறதே, பெண் விடுதலைக்காரெல்லாம் கொஞ்சம் கவனமா கேட்கணும். என்னென்றால் மெய்யெழுத்து என்று சொன்னோமே, பெண் எழுத்து என்று சொன்னோமே, அதுக்கு மாத்திரை அரை தான். என்ற எழுத்து இருக்குது, அதுக்கு மாத்திரை அரை தான். ஆனாவுக்கு ஒன்று, இம்முக்கு அரை. சொல்லேக்க ஒரு மாதிரி தான் கிடக்கு. அக்கான்னு சொல்லி பாருங்க, அதுல வர்ற இக்காக்க மாத்திரை அரை மாத்திரை தான், ஆனாவுக்கு ஒரு மாத்திரை. இப்போ ஆனாவும் இம்மன்னாவும் சேர்ந்தது, சக ஆ, இம்முக்கு அரை மாத்திரை, ஆனாவுக்கு ஒரு மாத்திரை. பிறந்த எழுத்து மா, அப்ப அந்த மாவுக்கு இது ரெண்டும் சேர்ந்து பிறந்த எழுத்துக்கு எத்தனை மாத்திரை வர வேணும்? ஒன்று சக அரை சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு, அப்ப எத்தனை வர வேணும்? ஒன்று ரெண்டுனாலும் சொல்ல தெரிய வேணும். இது அரை மாத்திரை ஒரு மாத்திரை சேர்ந்து வந்தது ஒன்றரை மாத்திரையா வர வேணும். ஆனால் தமிழ் எழுத்திலே அந்த மானாவுக்கு மாத்திரை ஒன்றுதான், அதனுடைய இயக்கம் ஒன்றுதான். அப்ப என்ன ஆகுறது? இப்ப நீங்க அவதானிச்சு பாருங்க, ஆனா இம்மன்னா சேர்த்துட்டோம், வர்ற எழுத்து இருக்கிறதே உயிரும் மெய்யும் சேர்ந்துட்டுது. அந்த மெய் சேர்ந்தோன வர்ற எழுத்து இருக்குதே இந்த மானா, இந்த மானாவில இந்த ஆனாட வடிவமே இருக்காது. ஆனாவும் மானாவும் இம்மன்னாவும் சேர்ந்துதானே மானா வந்தது. மானாவில் ஆனாவினுடைய ஏதாவது சாயல் இருக்கிறதா? இல்லை. அது அப்படியே இம்மன்னாவிலிருந்து வாங்கி கொண்டு வந்து நிற்கும். ஏன்? மெய், வடிவம் மெய், இயக்கம். அந்த ஆனாவினுடைய ஒரு மாத்திரை இயக்கத்தை தான் இந்த மானா கொண்டு வந்திருக்குது. மெய்யில இருந்து வடிவத்தையும் உயிரில இருந்து இயக்கத்தையும் எடுத்து உயிர்மெய் எழுத்தை காட்டி இதாண்டா உலகத்திலே நடக்கிறது என்று ஆனாவிலே படிப்பிச்சவர்கள் நம் தமிழ் புலவர்கள். இப்படி ஒரு மொழி கிடைக்குமா? இப்படி 100 சொல்லலாம் பாருங்க. இதுக்குள்ள
உயிரும் மெய்யும் சேருது, மெய்யினுடைய வடிவம் வந்திருக்கிறது, உயிரினுடைய இயக்கம் வந்திருக்கிறது. இதுதான் உயிர் மெய்யாக இருக்கிற உன்னுடைய நிலையும் என்று சொல்லி தந்தது தமிழ். இதிலே இந்த மெய்யெழுத்தை மூண்டா பிரிச்சிருக்கிறார்கள். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று மூன்று. எப்பவும் சொல்ல பாருங்க, அந்த மெய்யெழுத்த பெண் எழுத்துன்றே சொன்னதுக்கு ஒரு லட்சணம் இருக்குது. மெய்யெழுத்துக்கு தான் பொட்டு வைக்கிறது, பொம்பளைகளுக்கு தான் பொட்டு வைக்கிறது. அந்த காலத்தில் பொட்டு வைக்கிறது பாருங்க, பெண்கள் பொட்டு வைக்கிறது அல்லவா. எங்களுடைய மெய்யெழுத்து எல்லாத்துக்கும் பொட்டு இருக்குது. அப்ப அது பெண் எழுத்துன்றதை அவன் அப்பவே பொட்டு வைக்க வேண்டும் நினைச்சு வச்சிருக்கிறான். அவனை கும்பிட வேணும். இப்போ இந்த மெய்யெழுத்துகளாகிய பெண் எழுத்துக்களை மூண்டா பிரிக்கிறார்கள். ஒன்று வல்லினம், அடுத்தது இடையினம், அடுத்தது மெல்லினம். வல்லினம்டா என்னண்டா பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு ஆம்பளைக்கு சரி. பெண் எழுத்துக்களை மூண்டா பிரிக்கிறான். வல்லினம், இடையினம், மெல்லினம் என்று. அதாவது பெண்கள் மூன்று வகைப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஒன்று கிட்டத்தட்ட ஆம்பளைக்கு சமமா இருப்பார்கள், மற்றொன்று ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை இடையில இருப்பார்கள், மற்றொன்று பொம்பளையா இருப்பார்கள். இந்த மூன்று எழுத்துக்களும் எப்படி மூன்று பெண்களை குறிக்கிறதோ, பெண்களிலே வல்லினம் உண்டு, இடையினம் உண்டு, மெல்லினம் உண்டு என்பதை நமக்கு உணர்த்தத்தான் ராமனுக்கு விஸ்வாமித்திரன் மூன்று பெண்களை கொண்டு போய் காட்டுகிறான். முதல் காட்டிய தாடகை இருக்கிறாளே வல்லினம், நடுவில் காட்டின அகலிகை இருக்கிறாளே இடையினம், கடைசியா கொண்டு போய் காட்டின சீதை இருக்கிறாளே மெல்லினம். இது ரெண்டையும் பார், ஒண்டா கண்டா அழிச்சுடு, மற்றதை காப்பாற்றி விட்டுட்டு தப்பீரு, மற்ற மெல்லினத்தை ஏற்றுக்கொள் வாழ்வாய் என்ற செய்தியை கம்பன் மறைமுகமாக நமக்கு சொல்லியிருக்கிறான். வல்லினமாகிய தாடகை வருகிறாள், அவள் வருகிற வருகையை சொல்லுகிறான் கம்பன். அதுவே ரொம்ப ரொம்ப ரசனையா இருக்கும் பாருங்க. அவள் எப்படி வருகிறாளாம், இடுப்புல ஒரு ஒட்டியானம் போட்டிருக்கிறாளாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படியான ஆட்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்களே. அந்த ஒட்டியானம் எப்படிப்பட்ட ஒட்டியானம் என்றால், யானைகளை பிடித்து ஒன்றிட தும்பிக்கை மற்ற துதிக்கை ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு, பிறகு ஒரு யானை அந்த தும்பிக்கையோட இந்த வாழை பிடிச்சு ஒரு முடிச்சு, இப்படி ஒரு ரொம்ப அதிகம் இல்லை, ஒரு 1008 யானையை முடிச்சு போட்டு அதைத்தான் இடுப்புல ஒட்டியானமா கட்டி இருக்கிறாள். கம்பன் இவ்வளவு தான் சொல்றான். எவ்வளவு சொல்றான், இந்த ஒட்டியானத்தை போட்டிருந்தாள். அப்போ ஒட்டியானம் என்ன சைஸ்ண்டா, இடுப்பு என்ன சைஸா இருந்திருக்கும், இடுப்பு என்ன சைஸா இருந்தா ஆள் என்ன சைஸா இருந்திருக்கும்ன்றது உங்க கற்பனைக்கு இடம். இலக்கியங்கள்ல அதான் சொல்ல பாருங்க, கற்பனைக்கு புலவர்கள் இடம் தருவார்கள். இப்ப டிவியில நாடகம் பார்த்தா எல்லாம் பார்த்துடுறோமே, நமக்கு கற்பனைக்கு ஒன்றும் இடம் இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குது. அந்த அப்படிப்பட்ட சூர்பனையை சொல்றான், எங்க குலத்துக்கு வச்ச கொடியின்றான், அவன் குடும்பத்தில் அதுதான் கொடி. அப்ப மிச்சம் எல்லாம் என்னென்ன சைஸ்ல இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பார்த்துக்கணும். சில வீடுகள் அப்படி இருக்கு, எங்க வீட்டு கொடி என்பார்கள், அது பெரிய ராசவள்ளி கொடி. அந்த மாதிரி வருகிறாள் தாடகை. அந்த அந்த ஒட்டியானத்தை அப்படி போட்டிருக்கிறாளாம். காலை தூக்கி அப்படி நிலத்துல அதைச்சு வச்சார். கம்பன் சொன்னான், அவள் காலிலே பெண் அல்லவா, என்னதான் வல்லினமாக இருந்தாலும் பெண் அல்லவா, அவள் காலிலே ஒரு சிலம்பு போட்டிருந்தாள். பழைய காலத்தில் அந்த நகை இருந்தது, இப்ப கழட்டிட்டார்கள். சிலம்பு என்பது தங்கத்தில் இப்படி கோது மாதிரி செய்து அதற்குள்ள பரல்கள் போடுறது. அதான் பழைய கண்ணகி போட்டிருந்தாள், கேஸுக்கு அதுதான் உதவிச்சது. சலங்கிலங்கு சத்தம் கேட்க பெண்கள் நடந்து வருவதற்காக, பெண்களுடைய அந்த மெல்லோசை கேட்டு ஆண்கள் மகிழட்டும்ன்றதுக்காக அல்லது ஒதுங்கட்டும்ன்றதுக்காக இந்த நகையை போடுறது. தாடகையும் ஒரு சிலம்பு போட்டிருந்தாலும் காலில். இந்த கற்பனையை நினைச்சு பாருங்க, சிலம்பு போட்டிருந்தா. கம்பன் சொன்னான், சிலம்புண்டா உள்ளுக்கு இந்த சின்ன சின்ன கல்லுகள் மணிகள் போட வேணுமே சலசலண்டு சத்தம் கேட்கறதுக்கு, இவள்ட சிலம்புல என்ன போட்டிருக்குன்னு கேட்டான் கம்பன். கேட்டு சொன்னான், பெருசா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மலைகளை பிடுங்கி இந்த சிலம்புக்குள்ள போட்டு சிலம்பு செய்திருக்கிறார். உள்ளே சத்தம் போடுவதற்கிட்ட பரல்கள் என்னவென்றால் மலைகள். அந்த மலைகளை உள்ளே போட்ட சிலம்பை போட்டுக்கொண்டு இவள் நிலத்தை மிதிச்சாராம். சிலம்புகள் சிலம்பிடை சிலம்ப செறிந்த கடலோடும், சிலம்புகள் சிலம்பிடை செறிந்த கடலோடும், காலுக்கு சிலம்புக்குள்ளே மலை, சிலம்புன்றதுக்கு மலை என்றும் ஒரு அர்த்தம். சிலம்பிடை சிலம்புகள் செறிந்த கடலோடும் நெருங்கி போய் இருக்கிறது. அப்ப அந்த காலால நிலம்புக மிதித்தனல் என்றார். ஒரு அடி வச்சால் அவள் கால் வச்சோடனே நிலம் குழியா போச்சுட்டான். நல்ல பொம்பளை. காலை வச்சோடனே நிலம்புக மிதித்தனல் நெளித்த குழி வேலை சலம்புக. அப்படி காலை வச்சால் குளிஞ்சு போச்சு. கம்பன் சொன்னான், இவள் வச்ச காலை எடுத்தாலாம், கடல் தண்ணி முழுக்க இதுக்குள்ள வந்து நின்றுட்டு. எப்பேற்பட்ட புலவன்! தாடகைய கூட இப்படி ரசிச்சிருக்கிறானே பாவி.
அதை நினைச்சு பாருங்க. சீதையை ரசிக்கிற, தாடகையை ரசிக்கிறான், அவள லெவல்ல ரசிக்கிறான். நிலத்துல கால் வச்சா காலில் ஓட்டை, நிலம் ஓட்டையா போச்சு. காலை எடுத்தால் கடல் தண்ணி வந்து அதுக்குள்ள அடங்கி கடல் வத்தி போச்சுட்டான். நெளித்த குழி வேலை சலம்புக அனல் தருகன் அந்தகனும் அஞ்சி பிளம்புக. இவள் வர்றதை பார்த்தோன்னே எல்லா உயிரையும் எடுக்கிறவனாகிய யமன் என்ன செய்தானா, கிடுகிடுத்து போனான். அனல் தருகன் அந்தகனும் அஞ்சி பிளம்புக. ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கிறானா யமன். இவள் நம்மகிட்ட வர்றாளோ தெரிய, எல்லாருக்கும் உயிர் எடுக்கிற நான் என்ன எடுக்க வர்றாள் போல இருக்குன்னு அவன் ஒளிஞ்சுட்டான். கடைசி ஒரு முடிப்பு கொடுத்தான் பாருங்க கம்பன். அவன் தான் கவிஞன். அவன் சொல்லான், நிலக்கிரிகள் பின்தொடர வந்தாள்ட்டான். உங்களுக்கு இது அர்த்தம் புரியாது, அதால நீங்க என்ன ரசிக்க முடியல. நான் இனி சொல்றேன் பாருங்க. அவள் என்ன சொல்றா, அவள் அப்படி வர்றாள் பிளம்புக. இவள் எப்படி வருகிறாள், நிலக்கிரிகள் பின்தொடர வந்தாள். இவள் வர்ற வேகத்திலேயாம் மலைகள் எல்லாம் காத்துல பிடுங்குப்பட்டு கொண்டு இவளோட சேர்ந்து வருகுதான். சில பெரிய பஸ்ஸோட இந்த பேப்பர்கள் கச்சான்கள் எல்லாம் அப்படி சேர்ந்து பறக்கும் பாருங்க. அந்த மாதிரி இவள் வர்ற வரத்துல மலைகள் எல்லாம் பிடுங்குப்பட்டு கொண்டு இவளுக்கு பின்னால வருதான். அதுல கம்பன் என்ன தெரியுமோ சொன்னான், நிலக்கிரிகள் பின்தொடர வந்தான் என்றான். நிலத்தில் இருக்கிற மலைகள் பின்தொடர வந்தாள் என்றால் இது சதமலை முன்னுக்கு போகுது, மற்ற மலை பின்னுக்கு வருதுன்னு அர்த்தம். இதுவும் ஒரு மலை தான். இந்த மலைக்கு பின்னாலே நிலக்கிரிகள் பின்தொடரும்படியாக தாடகை வந்தாள் என்றான். அவள் வந்து நிற்கிறாள். விஸ்வாமித்திரரை நடுங்கிறார் பாருங்க. ராமனை பார்த்து சொன்னார், டேய் நம்ம கொல்ல வர்றாள்டா, போடுறா அம்பை. ராமனுடைய அந்த கம்பீரம் தொடங்குகிற இடம் இந்த இடம். நான் முதல் நாளே உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கு. ராமனை படித்தால்தான் ராமன் யார் என்று புரியும். படிக்காம சும்மா அபிப்பிராயம் சொல்லப்படாது பாருங்க. இப்ப பல பேர் அப்படி சொல்லுகிறார்கள். ராமனை காவியத்துக்குள்ளே போய் கம்பன் கண்ணால ராமனை தரிசிக்க வேணும், அப்பதான் ராமன் யார் என்று தெரிவான். அப்படி போனார் ராமன். விஸ்வாமித்திரன் திரும்பினான். ராமா, அதோ பார் வருகிறாளே தாடகை, இடுப்பிலே யானை சுற்றி இருக்கிறது, கீழே சிலம்பிலே மலைகளை போட்டிருக்கிறாள், கையிலே திரிசூலம் வைத்திருக்கிறாள், அது ரத்தம் வழிந்தபடி இருக்கிறது. என்னுடைய இடத்துக்கு நீங்கள் வந்தீர்களா என்று திரிசூலத்தை இவர்கள் மார்புக்கு நேரே குறி வைத்து விட்டாள். இப்ப ராமன் பார்க்கிறான், பேசாம நிற்கிறான். விஸ்வாமித்திரர் பதறார், டேய் ராமா ராமா, இவள் நம்ம கொல்ல போறாள்டா, அம்பு போடுறா அவள்லே என்றான். பாருங்க இந்த அநியாயத்தை. ஒரு பெரிய வீரனை முதல் பொம்பளையோட சண்டை பிடிக்க வச்சிருக்கிறான். இதுல என்ன நுட்பம் என்றா, பொம்பளையோட சண்டை பிடிச்சு வெல்லக்கூடியவன் உலகத்தை வெல்லுவான். கன பேர் பெருமூச்சு விடுறது தெரியுது. இது தெரிஞ்சிருந்தா அப்பவே வந்துருக்கலாம். இனி என்னத்தை பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. நான் பொய்யாவும் சொல்ல இல்லை பாருங்க, பொய்யாவும் சொல்ல இல்லை. பெண்ணை வெல்வது லேசான காரியம் இல்லை. பெண்ணை வெல்வது லேசான காரியம். ஒரு பெண் நினைத்தாலே ஒழிய ஆண் தர்மமாக வாழ முடியாது. இதை நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் பாருங்க. ஒரு பெண் நினைத்தாலே ஒழிய ஆணாலே தர்மமாக வாழ முடியாது. எவ்வளவு நாளைக்கு நீங்க சண்டை பிடிப்பீங்க? ஆம்பளை என்ன செய்ய முடியும்? பிடிச்சு ரெண்டு கண்ணத்துல அடிப்பேன், அவ்வளவுதான் உன்னால முடிஞ்ச காரியம். அட்டியை வாங்கி கொண்டு நீ அடிக்கிறது அடி இப்படி தானே சொன்னாலட்டா, பிறகு எத்தனை தரம் அடிப்பேன், எத்தனை தரம் அடிப்பேன்? அடுத்த நாள் சாப்பாடு கொண்டு வந்தா தண்ணியை கொண்டு வந்து டம்ளர்ல இப்படி வைப்பா. எத்தனை நாளைக்கு இதை செய்ப்ப? 2 நாள் 3 நாள் 4ஆம் நாள் ஆட்டோமேட்டிக் சரண்டர். பெண்ணாக நினைக்க வேணும். இந்த இல்லம் உயர வேண்டுமானால், தர்மம் வளர வேண்டும் என்று பெண் நினைத்தாலே ஒழிய ஒரு ஆணால ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க. அதனாலே தான் தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லுகிறார், மங்கையராய் வந்து பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. இது சொல்லிட்டு அடுத்தது சொன்னார் பாருங்க, அப்படியே மனதில் பதிச்சு கொள்ளுங்க. அவர் பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா. ஆம்பளையில் ஒன்றும் வேலை இல்லை பாருங்க. இங்கேருந்து சிக்னல் வந்தால் தான் அவர் பாக்கெட்டுக்குள்ளேயே கை வைக்கலாம். இல்லாடி பாவம் என்னென்னு செய்வோம், என்ன செய்வோம்னு வார், அம்மா இப்படின்னு வா, பிறகு 1000 ரூபாயை கொடுப்பார். அவர் பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா. ஆகவே பெண்மை சாதாரணமானதல்ல. அந்த பெண்மையை வெற்றி கொள்வது என்பது அடிச்சு முடிக்கிறது இல்லை. அவளை அன்பாலை ஈர்த்து வெற்றி கொண்டால் ஒரு குடும்பம் உயரும். இங்கே தாடகை வருகிறாள், அம்பு போடுண்டான் விஸ்வாமித்திரன். ராமனுக்கு பிரச்சனை அங்கதான் ஆரம்பமாச்சு. கீழ்கல்விக்கும் உயர்கல்விக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை. ராமனுக்கு அம்பு போடு போடுகின்றார் விஸ்வாமித்திரர். இன்னும் ஒரு நிமிஷம் விட்டா அவள் போட போறாள் திரிசூலத்தை. 3 பேரும் க்ளோஸ். அவளுக்கு வசதி திரிசூலம் இருக்கு, இவள் 3 பேரும் இருக்கணும். அப்படி ஒரு சா குத்தினா முள்ளுக்கரண்டில குத்தின மாதிரி 3 பேரையும் எடுத்துடலாம். என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலை. அம்பு போடும் ராமன் சொல்றான் இல்லை அம்ப, அண்ணல் முனிக்கது கருத்தெனினும் ஆவி உண்ணென வடிக்கனை தொடுத்தில. கம்பன் பதிவு செய்யறான் பாருங்க. அம்பு போடுறார் என்றார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரருக்கு அம்பு போட்டு அவளை கொல்ல வேணும் என்றது அபிப்பிராயம்.
அண்ணல் முனிக்கது கருத்தெனினும் ஆவி உண்ணென வடிக்கனை தொடுத்திலன் உயிர்க்கே துண்ணென வினைத்தொழில் தொடங்கி உழலேனும் பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைந்தான். கம்பன் ஒரு டைட்டில் கொடுக்கிறான் பாருங்க ராமனுக்கு, பெருந்தகை என்கிறான். ஏன் பெருந்தகை? இந்த மாதிரி சைஸ்ல ஒன்று வருகுது. நிலங்குழியா போச்சு, கடல் அதுக்குள்ள வந்துட்டுது, யமன் போய் ஒளிஞ்சுட்டான், திரிசூலத்தை கொண்டு அக்கினியோடு வர்றாள். இவளை பார்த்த பிறகும் ராமன் நினைக்கிறான், பெண்ணல்லவா, பெண்ணென மனத்திடை. பழைய காலத்து தர்ம யுத்தங்களிலே நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வளர்ச்சி பெற்று விட்ட சமுதாயம் என்று ஐநா சபையிலிருந்து கீழே வரையும் சொல்லிக் கொண்டிருக்க வெக்கங்கட்ட மனுஷர்கள் நாங்கள். போர் என்ற அமைப்பிலே பொதுமகன் கொல்லப்படலாமா? நான் இந்த நாட்டில் சொல்லல பாருங்க, எல்லாம் சொல்றேன், இந்த நாட்டில் சொல்லப்படாது. ஐயா வர என்ன போராளி என்று வர அறிமுகம் பண்றார். நான் நல்லா இருக்கிறதா அவருக்கு அவ்வளவு பிடிக்கல போல இருக்குது. உண்மையா சொல்றேன் பாருங்க, போரிலே தர்மம் வகித்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். போரில் தர்மம் வகித்தார்கள். சட்டம் எழுதினான், மாதரையும் தூதரையும் கொல்லாதே, இது சட்டம். என்னதான் அவள் மென்மைப்பட்டவள், அவள் ஒரு ஆம்பளை கொல்லப்படாது. மாதரையும் தூதரையும் கொல்லாதே என்று சொன்ன சட்டத்தை வசிஷ்டர்கிட்ட பாடம் கற்றிருக்கிறான் ராமன். அவனுக்கு மனதில் அது பதிஞ்சிருக்கு. நல்ல ஸ்டூடெண்ட். மாதரையும் தூதரையும் கொல்லாதே என்று சொன்ன செய்தி அவர் மனதில் இருந்திருக்கும் போல இருக்கு. இப்ப வர்ற தாடகையை பார்க்கிறாள், என்ன சைஸா இருக்கட்டும் ஐயா, தோற்றம் பொம்பளை தோற்றம். விஸ்வாமித்திரர் கொல்ல என்கிறார். எப்படி கொல்வது? ராமனுக்கு பெரிய தடுமாற்றம், கொல்ல முடியவில்லை. மன தடுமாற்றத்தோடு ராமன் நிற்கிறத தான் கம்பன் சொன்னான். முனிக்கது கருத்தெனினும் ஆகி உண்ணென வடிக்கனை தொடுத்திலன் உயிர்க்கே துண்ணென வினைத்தொழில் தொடங்கி உழலேனும் பெண்ணென மனத்திடை. அவளை போய் பொம்பளையா நினைக்கிறானே என்று கம்பன் நினைச்சான். இவன் ஒரு ஆம்பளை தான்டா, இப்படிப்பட்டவளை பொம்பளையா நினைக்கிறானே என்று நினைச்சுட்டு பெருந்தகை நினைந்தான் ஒரு பட்டம் கொடுத்தான். இவன் ஒரு பெரிய ஆள். பெருந்தகை என்றதுக்கு பொருள் விளங்கும் இல்லை, அதுவும் சொல்ல தேவையில்லை. பெருந்தகை நினைந்தான். இப்போ விஸ்வாமித்திரர் பதறார், இவன் அம்பு போடுறான் இல்லை, அவள் வந்து கொண்டே இருக்க. விஸ்வாமித்திரர் சொன்னார், டேய் நான் சொல்றதை கேளுடா, அம்பு போடுறா. ராமன் பேசாம நிற்கிறான். விஸ்வாமித்திரன் சொன்னான், பேசாம நின்றுக்க மாட்டான் பாருங்க. நான் நினைக்கிறேன் விஸ்வாமித்திரரையே ஒரு டவுட்டா பார்த்துருப்பான் ராமன். இது கம்பன் சொல்ல இல்லை, எந்த ஊகம். இது நான் தானே சொல்லிட்டேன், அந்த லைசன்ஸ் எனக்கு எப்பவும் இருக்குது, கம்பன் எனக்கு எப்போ தந்துட்டான். சைஸா இப்படி ஒரு மாதிரி பார்த்திருப்பான். என்ன சொல்றான் விஸ்வாமித்திரன், இந்த கானகத்திலே இருந்த உயிர்களை எல்லாம் கொன்று அழித்து இதை பாலவனமாக்கின வழிவள், இவளை போய் இரக்கம் காட்டுகிறாய், கொல். அப்ப ராமன் பார்த்த பார்வைக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ? எல்லாரையும் கொண்டுட்டாள் சொல்றியே, உன்னை விட்டுத்தானே இருக்கிறாள். சொல்றதுக்கு உன்னை விட்டுத்தானே இருக்கிறாள், நீ உன்னை கொல்ல இல்லையே. விஸ்வாமித்திரருக்கு இது விளங்குது. அவர் சொன்னார், அட பாவி, இதை போய் ஒரு சந்தேகமா நினைச்சு என்ன விட்டது நினைக்கிறியே, அவளை என்ன போ தின்றுப்பாளடா. என்ன தின்னாம விட்டதுக்கு காரணம் வேற. அவள்கிட்ட பசிக்கு என்ன கிடக்கு, தவம் செய்து எலும்பு தான் துருத்தி கொண்டு நிற்குது. இதை என்ன சும்மா கடிக்கவா முடியும்? சாப்பிட்றதுக்கு ஒரு பிடி சத உடம்புல இல்லை, எலும்புண்டு என்ன விட்டுட்டாள்டான் விஸ்வாமித்திரன். தீதென்று உள்ளவை யாவையும் செய்து என்னை கோதென்று உண்டிலல். வெறும் கோதை வச்சு என்னத்தை நெடுக சாப்பிட்றது ஒரு பிரயோஜனம் இல்லை, இது போய் துளை எட்டு விட்டதால நான் தப்பி வந்துட்டேன் தான் விஸ்வாமித்திரன். அப்பவும் ராமன் அம்பு தொடுறான் இல்லே. இவன் எத்தனையோ நியாயம் சொல்லி பார்க்கிறார் பாருங்க விஸ்வாமித்திரன். சாற்று நாள் அற்றதன்றி தர்மம் பார்த்து ஏற்றும் பின் என்பதல்லால் இவளை போல நாற்றம் கேட்டலும் தின்ன நயப்பதோர் கூற்றும் உண்டுகொள் கூற்றிகள் வேலினா என்றான். இது காரைக்குடி கம்பன் விழாவுக்கு நான் போயிருந்த பொழுது இந்த பாட்டை ஒருத்தர் பேசினார். என்ன சொல்றாரு, யமன் இவளோட ஒப்பிடுற பொழுது எவ்வளவோ பெட்டர்றாண்டாள். என்ன பெட்டர்ண்டா, யமனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதி இருக்கிறது தெரியும். இப்போ நமக்கு மரணம் எப்போ வரும்டா பாருங்க, விதி முடிஞ்சோன்னு வரும். நீங்கள் என்ன எக்ஸ்ரே எடுத்தானே என்ன ஸ்கேன் பண்ணினானே வர்ற நேரத்தில் அது வந்தே வந்துடும். அது தலையில் எழுதின விதி, அந்த விதியின்படி தான் மரணம். அந்த விதி முடிந்ததுன்றோனே காலனுக்கு என்ன வேலை, காலம் முடிந்ததுன்றோனே வந்து கூட்டிட்டு போயிடுவான். விஸ்வாமித்திரன் சொல்றான், யமனை கெட்டவன் என்று சொல்ல முடியாதா, அவன் சாற்றும் நாள் அற்றது எண்ணி தர்மம் பார்த்து ஏற்றும் விண். அவன் எப்போ கொண்டு போவான்டா, ஆளுக்கு விதி முடிஞ்சுட்டு தான் கொண்டு போவான். அவனை இவள் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நாற்றம் கேட்டலும் தின்ன நயப்பதோர் கூற்று வேண்டாம். மணந்தாலே சாப்பிடுவாள்டா இவள். அவனுக்கு விதி முடிஞ்சதா, காலம் முடிஞ்சதா, தர்மம் முடிஞ்சதா ஒன்றும் பார்க்க மணந்தோனையே சாப்பிடுவாள் என்றான். இதை பேசுற பொழுது காரைக்குடியில் அறிஞர்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை வந்தது. நாற்றம் மனத்தலும் என்றல்லவா கம்பன் போட்டிருக்க வேணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாற்றம் மனத்தல், நாற்றம் கேட்டலா?
நாற்றம் மணத்தல், நாற்றம் மணத்தலும் தின்ன நயப்பதோர் கூற்றும் என்று சொல்லியிருந்தா சரி. கம்பன் பிழையா போடுறான், நாற்றம் கேட்டலும் தின்ன மறப்பது. நாற்றத்தை கேட்கிற பொழுதே என்றான். என்ன அர்த்தம்? ஒரு அறிஞர் சொன்னார், அந்த அறிஞர்கள் பேசினது எனக்கு இன்றைக்கும் மனதில் ஞாபகம். அந்த அறிஞர் சொன்னார், அது என்னென்று கேட்டால், இந்த புலன்கள் இருக்கிறத, ஐம்புலனுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தூரம் இருக்கு. அந்த அனுபவத்துக்கு தூரத்திலே கண்டு, அதுக்கு பிறகு கேட்டு, அதுக்கு பிறகு உண்டு, உற்று, உயிர்த்து என்பது இந்த வரிசையிலே கேட்கறதுக்கு பிறகுதான் மணக்கிறது. அதான் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்துன்னு திருவள்ளுவர் சொன்னார். அப்போ காது வேலை செய்த பிறகுதான் மூக்கு மணக்கும். அது நல்லா அவதான் சொல்லுங்க. ஒருத்தர் தூரத்தில் வரனா காது கேட்க முதல் ஆள் வர்றான்னு தெரியும், கிட்ட வந்தவங்க தான் அவர் என்ன சென் போட்டாருன்னு தெரியும். இவளுடைய சக்தி என்னவாம், கேட்கிற தூரத்திலேயே மணந்துருவாளாம் இவள். அதை நமக்கு சொல்றதுக்காக நாற்றம் கேட்டலும் தின்ன நயப்பதோர் கூற்றும் என்று இவர் சொன்னார். இன்னொரு அறிஞர் சொன்னார், சும்மா இந்த டூப் பண்ணும் விடாதீங்க சார். அவர் சொல்றார், அது வேறொன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. விஸ்வாமித்திரன் பயத்துல நடுங்க அவருக்கு வாய் தடுமாறி போச்சு, நாட்டம் கேட்டலும் உண்டுட்டார் என்றான் ஒருத்தர். பயத்துல நடுங்கிறவருக்கு பாருங்க, வார்த்தை சரியா வர அவசியம் இல்லை. அவள் வர்றதை கண்டு பயங்கிறார், நாட்டம் மனத்தலம்ன்றதுக்கு போய் கேட்டலும் உண்டு போட்டுறா. அந்த அளவுக்கு பயந்திருக்கு அந்த மனுஷன் என்றார் ஒருத்தர். இலக்கியத்தை ரசித்த காலம் அந்த காலம். இப்ப விஸ்வாமி கிட்டடியில் வர்றார். இப்பதான் விஸ்வாமித்திரர் பார்த்தா இவனுடைய உள்ளம் புரிந்தது. என்ன இவன் என்ன நினைக்கிறான்? வசிட்ட முனிவர் படிப்பித்திருக்கிறார், பெண்ணை கொல்லாதே. இதுதான் பாருங்க, நான் முதல் நாளே உங்களுக்கு சொன்னேன், தர்மத்திற்கு எது வரை விலக்கணம். அதனாலதான் திருக்குறளுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்னென்றா பாருங்க, நர்சரியிலையும் படிப்பிக்கலாம், பிஹெச்டியிலையும் படிப்பிக்கலாம். அப்படி ஒரு புத்தகம் உலகத்தில் இருக்குமா? நர்சரிக்கும் சிலபஸா போட முடியும், பிஹெச்டிக்கும் சிலபஸா போட முடியும். ஏனென்றால் நீ படிமுறையா ஏற 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 அதற்கான வியாக்கியானத்தை அந்த நூல் தந்து கொண்டே இருக்கும். தர்மமும் அப்படிப்பட்டது. இப்ப இவன் என்ன நினைக்கிறான்? வசிட்டர் சொன்னார் பெண்ணை கொல்லாதே என்று சொன்னார். இப்ப இவர் கொல்லுன்றாரு. அப்ப இது கல்விக்குள்ள முரண்பாடு வந்துட்டு, எப்படி கொல்லலாம்? அந்த குரு சொன்னதை மீறதாகுதே நினைச்சு இவன் பேசாம இருந்தோடனே விஸ்வாமித்திரருக்கு விளங்கி போச்சு இவன் ஏன் இப்படி நிக்கிறான். விஸ்வாமித்திரர் சொன்னார், டேய் ராமா, நீ நினைக்கிற அளவுல தர்மம் படிச்சுட்டேன்னு நினைக்கிறியே, அது பிழையடா. இப்ப பாருங்க, கோர்ட்ல வக்கீலையா இருக்கிறார். கோர்ட்ல ஒரு கேஸ் கீழ்கோட்டை தள்ளுப்பட்டு போகுது. மேல்கோட்டுக்கு போனோன்னா தள்ளுப்பட்டதை திருப்பி தண்டனை கொடுத்துட்றார், இல்லாட்டி இங்கே தண்டனை கொடுத்துட்றாரு, அங்கே தள்ளுப்பட்டு போகுது. அப்போ 2 ஜட்ஜில் ஒரு ஆள் கலண்டவராயில் இருக்கணும். அரை ஜட்ஜ்மாக இருந்தால் மன்னிக்க வேணும். இல்லை, கீழ்கோட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்து 24 வருஷமாக விசாரித்து இது தண்டனைக்குரிய குற்றம் என்று தீர்த்தோன்னே மேல்கோட்டுக்கு அப்பீலில் போனோன்னா அவர் தண்டனையே இல்லை, ஆள் விடுதலை போகின்றார். அப்போ 2ல் 6 பிழை இருக்க வேணும் இல்லை? என்ன பிழை என்று கேட்டால், பிழை இல்லை, 2 பேரும் சரி. என்னென்றால் சட்டத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவன் தன்னுடைய அறிவு நுண்மைக்கேற்ப வியாக்கியானம் பண்ண குற்றமாக இருந்தது குற்றம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே நான் சட்டம் படிச்சிருக்கேன், நானும் தான் இந்த சட்ட கல்லூரியிலிருந்து வந்தேன், அவனும் தான் வந்து மேலே இருக்கிறவனும் கீழே இருக்கிறவனும் சொல்ல முடியுமா? மேல் நிலைக்கு போக போக சட்டத்துக்கான வியாக்கியானங்கள் மாறுபட்டு கொண்டே போகும். அதை மறந்து போகக்கூடாது. சில பேர் என்ன நினைக்கிறார்கள், நானும் படித்த புத்தகம் தானே அவரும் படிச்சிருக்கிறார், எனக்கு மேலே இவருக்கு என்ன விளங்கும் என்று கேட்டா, அவன் எத்தனை உணர்ந்திருப்பான் தரமா, எத்தனை வியாக்கியானங்களை அவன் விளங்கி இருப்பான் தெரியுமா? நீ படிச்சதான் அவன் படிச்ச என்று சும்மா சொல்லாதே. அதனாலே விஸ்வாமித்திரர் சொல்றார் ராமனை பார்த்து, டேய் ராமா, நீ இப்ப என்ன நினைக்கிற? ஒரு பெண்ணை கொல் என்று நான் சொல்கிறேன், உனக்கு அது கொஞ்சம் சங்கடமா இருக்கு, அதானடா காரணம். உனக்கு உங்க வசிட்ட வாத்தியார் சொல்லி தந்திருக்கிறார் பெண்ணை கொல்லாதே என்று. இப்ப நான் சொல்றேன் அதுக்கு மாறுபாடாக இருக்கிறதே என்று நீ நினைக்கிறாய். நீ நினைப்பது தவறு. தர்மத்துக்கு முடிவில்லை. நீ மேலே ஏற ஏற தர்மம் அடுத்த நிலைக்கு போய்கொண்டே இருக்கும். ஒரு ரொம்ப அருமையான சொல் தேர்ந்தெடுத்து கம்பன் அந்த பாட்டை தொடங்குறான் பாருங்க. ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன். டேய், முடிவில்லாத தர்மம்டா. தர்மத்துக்கு ஒரு அடை சொல்லுகிறார், ஈரில் நல்லறம். முடிவு இல்லை, தர்மத்துக்கு முடிவு இல்லை. தர்மத்தை நீ வரையறை பண்ண முடியாது. ஒரு இடத்துல தர்மம், இன்னொரு இடத்துல தர்மம் இல்லை. சும்மா உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன் பாருங்க. இப்போ ஒருத்தன் திடீர்னு சபையால் தள்ளி விலத்தி கொண்டு ஓடி வர்றார். வந்து என்ன சொல்றார், ஐயா என்ன ஒருத்தன் கத்தியால் வெட்ட வர்றான், அவன் வெட்டி போடுவான் கூட இருக்கு, நான் இந்த மேடைக்கு பின்னால் ஒளிகிறேன்னு சொல்லி போடாதீங்க கொண்டு உள்ளுக்கு போயிட்டார். இப்போ நாங்கள் திருக்குறள் எல்லாரும் படிச்சிருக்கிறோம். பொய் சொல்றது தர்மமா தர்மம் இல்லையா? பொய் சொல்றது தர்மமா தர்மம் இல்லையா? தர்மம் இல்லை, படிச்சிருக்கிறோம். பொய்யை கண்டிச்சிருக்கிறார் திருவள்ளுவர். நான் திருக்குறள் ரொம்ப படிப்பிச்சு நான். ஆகவே இவன் சொல்லி போட்டு ஒளிஞ்சிட்டான். அவன் வந்தான் கத்தியோட, டேய் பிரசங்கத்தை நிப்பாட்டுட்டான். சிவதாசன் ஐயா இதால் இறங்கிட்டார், அவர் அதால் இறங்கிட்டார், நான் அம்பிட்டு போனேன் இருந்துட்டேன். வந்தவன் கேட்டான் என்ன பார்த்து, டேய் இப்போ இதால் ஒருத்தன் ஓடி வந்தான் கண்டியா, அவனை வெட்ட வந்தனான்டான். இப்போ நான் என்ன சொன்னால் தர்மமாகும் சொல்லுங்க?
தம்பி நான் திருக்குறள் படித்தேன், அவர் அதுக்குள்ள தானே ஒளிஞ்சிருக்கிறார், பிடிச்சு வெட்டிட்டு போ என்றால் அது தர்மமா? அதர்மம். அதே நேரத்தில் அப்படி வந்தவன்ட்ட நான் சொல்றேன், அப்படியா இங்கேயா இதுக்குள்ளங்கிற ஆள் வர இடம் இருக்குது, நீந்தாலும் அவன் அந்த பக்கத்தால் போயிருப்பான் போன்ட்டு பொய் சொல்லுகிறேன் வைங்க, அந்த பொய் தர்மம். மெய் அதர்மம், பொய் தர்மம். இதை தெரிஞ்சு கொண்டான் பாருங்க திருவள்ளுவர். அதான் சொன்னான், பொய்மையும் வாய்மை இடத்த என்றான். இப்படி சொல்ல ஒரு புலவன் நமக்கு பாட்டனா கிடைச்சிருக்கிறானே, அவனுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டாமா? சும்மா சும்மா சின்ன சின்ன விளையாட்டுகளில் காலம் மெனக்கெடுத்து கொண்டிருக்கிறோமே, இந்த நூல்களை படிக்க வேண்டாமா? திருவள்ளுவன் சொல்றான் பாருங்க, பொய்மையும் வாய்மை இடத்த. இப்ப இந்த இடத்திலே பொய் மெய்யாகிறது, மெய் பொய்யாகிறது. ஆகவே பொய் மெய் என்பதற்கு வரைவிலக்கணம் படிச்சுட்டு அதுக்கு விளக்கம் சொல்லலாம் என்று நீ நினைக்காதே. இடம் சூழல் மனம்தான் மெய். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், என்னொன்று கேட்கிறேன், ஒருத்தனை கத்தியால குத்தி கிழிக்கிறது தர்மமா அதர்மமா? இதென்ன இந்த லூஸ் கேள்வியெல்லாம் கேட்குதுன்ற மாதிரி நீங்க இன்னொரு விதமா பாக்குறீங்க. உண்மையா தாங்க குத்தி கிழிக்கிறது தர்மமா அதர்மமா? உடனே சொல்லுவோம் அதர்மம். இதைத்தானே டாக்டர் ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல்ல செய்கிறார், எங்கள்கிட்ட நல்ல ஃபீஸும் வாங்கி கொண்டு. வெட்டி கிழிச்சு தச்சு போட்டு விட எழும்பி நின்று, ஐயா நீங்க தானே என்னை காப்பாத்தின்னு கும்பிட்டுட்டு வேற வர்றோம். ஒருத்தனை குத்துவது கிழிப்பது வருத்துவது என்பது எங்களுக்கு தெரிஞ்ச அளவிலே அதர்மம். அதையே ஒருத்தன் செய்தா அவனை தர்மமான் என்கிறோம். ஏன்? அவனுடைய எண்ணம் வேறு. ஆகவே தர்மமும் அதர்மமும் செயலிலே இல்லை, அதற்கான மனதிலே உண்டு, எண்ணத்திலே உண்டு. இதை விஸ்வாமித்திரன் சொன்னான்டே, ராமா நீ படிச்ச படிப்போட தர்மம் முடிஞ்சதுன்னு அதுக்கு மேல விளக்கம் இருக்குடா, அதை நான் சொல்றேன் நீ கே. என்ன சொன்னார்? உனக்கு வஸ்டர் என்ன சொல்லி தந்தார் சொல்லு? பெண்ணை கொல்லாதே, இவ்வளவு தானே சொல்லி தந்தார். ராமன் சொன்னான், ஓ அது சரி, பெண்ணை கொல்லாதே என்று தான் சொல்லி தந்திருக்கிறார். சரி, அதுக்கு மேலே ஏதாவது நீ கேட்டு படிச்சியோ? இல்லை, வாத்தியார் சொன்னதை படிச்சுட்டேன். என்ன சொன்னார்? பெண்ணை கொல்லாதே என்று சொன்னார். இப்போ நான் கேட்குறேன், பெண்ணுன்றது ஆறுரா? விஸ்வாமித்திரன் கேட்டான். பெண்ணை கொல்லாதே என்று சொன்னார், பெண் என்பது யார் சொல்லு? ராமன் சொன்னான், சொல்லி இருப்பான், அவன் அப்படி பேத்தனமா சொல்லியிருக்க மாட்டான், நான் சும்மா என்னுடைய ஊகம், என்ன கேட்டால் சொல்லியிருப்பேன். ஒரு பொட்டு, ஒரு கொண்டை, ஒரு சீலை அல்லது ஒரு மிடி சுடிதார் மினி ஏதோ உண்டு, இந்த மாதிரி வந்தால் பொம்பளைன்ட்டு நாங்கள் சொல்லியிருப்போம். அதை விட உடலங்கங்கள்லையும் சில வித்தியாசங்கள் சொல்லி இருக்கலாம். அப்படி சொன்னால் நாங்கள் அதுதானே பெண் என்று நினைக்கிறோம், இந்த வடிவம் தானே பெண் என்று நினைக்கிறோம். இந்த வடிவமா பெண்? நான் இப்போவும் சொல்கிறேன் பாருங்க, ஒரு குணி என்றால் ஒரு பொருள், ஒரு குணி இருந்தால் அந்த குணி குணத்தை கொண்டுதான் அடையாளப்படுத்தப்படும். இங்கே இதுக்கு பேணி என்று பெயர், இதுக்கு பேணி என்று பெயர். இந்த பெயர் ஏன் வந்தது தெரியுமா? இது கோப்பியை பேணி வைத்திருக்கிறதாலே வந்தது. உள்ளுக்கு வச்சா பத்திரமா நிற்கும், இதில் விட்டால் இப்படியே ஓடிடும் வெளியிலே. ஓடாமல் இருக்கிறதுக்காகத்தானே இதில் விட்டு என்னட்டு தந்திருக்கிறார்கள். இடக்கட குடியிருந்து பேணின்றது பெயர் இல்லை, நான் அதை மறந்து போகிறத நினைப்பூட்டிட்டது. பேணி என்ற பெயர் இருக்கிறது அல்லவா, அது அந்த குணம், பேணுகிற குணம் இருந்தால் தான் அதுக்கு பேணி என்று பெயர். இல்லாட்டி அது பேணி இல்லை. இதை தட்டி வெட்டி நெளிச்சு மட்டமா தட்டிட்டு இதை பேணின்னு சொன்னாரு நம்புவானா? எப்பவும் ஒரு சொல்லுகிறேன், குணத்தை கொண்டுதான் குணிக்கு பெயரிடப்படுகிறது. பெண் என்பது ஒரு குணியினுடைய பெயர். அதுக்கு இருக்கக்கூடிய குணம் எது சொல்லுங்கள் பார்க்கும்? பெண்மை என்கின்ற குணம். மறந்து போகாதீர்கள். பெண்ணா பிறந்துட்டான், ஆம்பளையா பிறந்துட்டான்ன்றதுக்காக ஆம்பளை பொம்பளை என்று பிரிக்க முடியாது. பிரிவு எப்படி வரும் என்றால் குணத்தை கொண்டுதான் அந்த அடையாளப்படுத்த. பெண்மை இருக்கிறதா அவள் பெண், ஆண்மை இருக்கிறதா அவள் ஆண். ஆம்பளைக்குள்ள எத்தனையோ பொம்பளை இருக்கிறார்கள், பொம்பளைகளுக்குள்ள எத்தனையோ ஆம்பளைகள் இருக்கிறார்கள். முதலாவது கொஞ்சம் ஜெயிக்கலாம், ரெண்டாவது ஜெயிக்கவே முடியாது. இதை விஸ்வாமித்திரர் சொல்றார். பெண்ணிலே அம்பு போடாதே என்று சொன்னாரே தவிர பெண்ணார் என்று சொன்னாரா? பெண்மை என்று ஒரு குணம் இருக்கிறது அல்லவா ராமா, அந்த குணத்தை உனக்கு தெரியுமாடா? பாரா, இவள பெண்மை எங்க இருக்கிறது? ரெண்டு மார்பு இருக்கிறது, ஒரு சடை பின்னல் இருக்கிறது, பொட்டு இருக்கிறது என்பதற்காக அவள் பெண்ணா? பெண்மை குணமே இல்லையா? ஆம்பளை 3 பேர் இருக்கிறவடா, நம்ம தின்ன வர்றாள்டா, இவளை போய் பெண்ணுங்கிறாயே. ஆகவே வசிஷ்டர் சொன்ன அந்த பாடத்துக்கான விளக்கத்தை சரியாப்படி, பெண்மையோடு இருக்கிற பெண்ணுக்கு அம்பு போடாதே என்று தான் வசிஷ்டர் சொல்லி தந்தார். இவளை போடான்னு சொல்லி, இது ஆம்பளைடா, ஒரு ஆம்பளை இல்லை, 1008 ஆம்பளை. இதை சொன்னோன்னு ராமனுக்கு அப்படி ஒரு கதவு திறந்தது பாருங்க உள்ளுக்கு. நான் எப்பவும் சொல்றேன், கல்வியில சுகம், நல்லாசிரியனுடைய லட்சணம், மாணவனுடைய புத்தியில புது புது கதவுகள் திறக்கும் நல்லாசிரியனை சந்திக்கிற பொழுது. இப்ப என்ன ஆகுதுன்னா, சும்மா பாடமாக்க பண்றார்கள், இப்படி 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 இப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிறார்கள். புது கதவு ஒன்றும் திறக்குது இல்லை. அதான் படி என் வகுப்புக்கு போக போர் அடிக்குது. உண்மையா சொல்றேன் பாருங்க, நான் வித்தவர்கிட்ட போன முதல் நாளே நான் சொல்றது அன்றைக்கு தான் நான் கன்னி கழிஞ்ச நாள். கொஞ்சம் கடுமையான சொல்லுத்தான், ஒரு மாதிரியா பார்க்குறீர்கள். நான் சொல்றேன் பாருங்க, அன்றைக்கு தான் எனக்கு கல்வியில இப்படி சந்தோஷம் இருந்தது, எனக்கு அன்றைக்கு தெரிஞ்சது பாருங்க.
ஒரு நாள் ஒரு பொழுதுல எத்தனையோ கதவுகள் படார் படார்ந்து காத்துக்கு திறக்கிற மாதிரி திறக்குது. இப்படி வாசல் எல்லாம் இருக்குதா அறிவிலை என்று திகைத்து போனேன். அந்த வாத்தியாரை கண்டா மாணவன் காலில் விழுவான் பாருங்க. நீ கதவை திறக்க உன்னட்டையே சாவி இல்லை, கதவை திறண்டா என்னத்தை திறக்கிறது? படியும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தான், வாத்தியார் நீர் நெல்லு மட்டும் போயிடுவான். விஸ்வாமித்திரர் இந்த கதவை திறந்தோடனே ராமன் திகைச்சானே, பொம்பளையை கொல்லாதேன்றதை நான் என்ன நினைச்சு வச்சு கொண்டிருந்தேன், ஒரு பொம்பளை வடிவத்தில் இருக்க கொள்ளாது, அப்ப பொம்பளைன்றது பெண்மைதானோ என்று நினைச்சோன ராமன் அம்பையும் பிள்ளையும் கையில் எடுத்தான். ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன், இவள் சீறி நின்று இது செப்புகின்றேன் அலேன். டே ராமா, உனக்கு இப்ப என்ன எண்ணம் என்றால், உலகத்திலேயே இதுதான் பாருங்க பெரிய பிரச்சனை. என்ன, இவளை கொல்லுன்னு சொன்னோன்னா உனக்கு ஒரு டவுட் வருது. என்ன, விஸ்வாமித்திரருக்கு ஏதோ பழைய கொடுவல் இருக்கு போல இருக்கு, இந்த சந்தர்ப்பத்தில் என்ன வச்சு அடிப்பிக்கலாம்னு பாக்குறாரு பாருக்கு. இப்ப பாருங்க, அதர்மம் சொல்றது சுகம், தர்மம் சொல்றதுதான் கஷ்டம். அதர்மத்தை எல்லாரும் நல்லா நம்புறான். இந்த உலகம் கெட்டு போனதுக்கு காரணம் என்னவென்றால், அதர்மத்தை செய்கிறவனுக்கு அதர்மத்திலே இருக்கிற நம்பிக்கை தர்மத்தை செய்கிறவனுக்கு தர்மத்திலே இல்லை. பொய் செய்கிறவன், களவெடுக்கிறவன், லஞ்சம் வாங்குறவன் ரொம்ப கிளீனா தெளிவா வாங்குறான். இதை வாங்கி நான் வாழ்ந்துருவேன் நம்பிக்கையில் அவனுக்கு ஒரு சந்தேகமே இல்லை. அதான ஒவ்வொரு நாளும் வேண்டுறான். தர்மமா வாழ்ந்தா வாழ்வோம் என்ற நம்பிக்கை அதுல போறவனுக்கு இல்லை. 2 ஸ்டெப் வச்சு பார்க்கறான். கொஞ்சம் பழிக்கணும்னு இது நமக்கு வேணாம், நான் இந்த பாதையிலே போயிடுவோம், இவனும் வாங்க தொடங்கிடுறான். எப்பவும் அதர்மமானவனுக்கு அதர்மத்திலே இருக்கிற நம்பிக்கை தர்மமானவனுக்கு தர்மத்திலே இல்லை. ஒரு 10 பேர் சேர்ந்து தர்மமா வாழ்றேன்னு நினைங்க, 100 பேர் திருந்திடுவான். எங்கள் எல்லாருடைய அச்சம் உலகத்தை பார்த்து, ஐயோ அதர்மம் வந்து நம்மளை மோதினோன்னா அழுது கொண்டிருக்கிறோம். நீ எவ்வளவு தர்மமா இருந்த? ஒரு நிமிஷம் நெஞ்சில கை வச்சு சொல்லு. என்னை விட பெரிய ஒரு ராணுவக்காரன் யாரோ ஒருத்தன் என்ன அடிச்சோனே, ஐயோ இந்த ராணுவங்கள் இப்படி தாண்டி கதை சொல்ல தொடங்குறோம். உன்னை விட கீழே பிச்சைக்காரனுக்கு நீ அடிச்சது இல்லையா? அவனை நீ எப்படி கையாண்டு இருக்கிற? உன் வீட்டுக்கு வேலைக்கு சாப்பாட்டுக்கு வேலைக்கு வந்தவனே நீ எப்படி கையாண்டு இருக்க? அங்க போ அப்படின்னு இப்படித்தானே சொன்னேன். சென்றில உன்னை அப்படிதான் நிக்க வைப்பான். நாம செய்த தர்மம் தான் நம்ம வாட்டுது. இப்போ தர்மத்தினுடைய உண்மையான வியாக்கியானத்தை சொன்னவனே விஸ்வாமித்திரர் சொல்றார், ராமா உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஏதோ இவள்ல நான் சந்தேகப்பட்டு தான் இவள்ட பழைய கொழுவல்ல அடிப்பிக்க பார்க்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லடா. இங்க பாருங்க, உலகத்தில் துறவிகள் ஏன் தேவை என்றால், தர்மத்தை பற்றில்லாமல் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தான். அவர்கள் சொன்னா தான் உலகம் நம்பும். இப்ப துறவியே சைட் பண்ணி கதைக்க தொடங்கிடுறான். ஏன்னா ரெடிமேட் துறவி. இப்ப எல்லா சமயமும் ரெடிமேட் துறவி தான் உருவாக்குது பாருங்க. நான் ஒருத்தரை குறிப்பிட்டா சொல்ல நினைக்கிறேன், எல்லா சமயமும் இப்ப துறவிக்கு ஆள் சேர்க்கிறான். துறவிக்கு ஆள் சேர்க்க முடியுமா? இதன் வேலைக்கு உத்தியோகத்துக்கு தொழிலுக்கு ஆள் எடுக்கிற மாதிரியா? பிறவியில ஆத்மா சுத்தப்பட்டு வந்தவன் நான் துறவியாவான். துறவியா ஒருத்தனை உண்டாக்க முடியாது. அவனை துறவியாக்கி நிறுவனத்தில் கொண்டு போய் அவனை தலைவனா வச்சு கோடி சொத்துக்கு அவன் தான் தலைவன் என்றான். ஏதோ விட வேணும்ன்றவனுக்கு அதிலேயே கொண்டு போய் உட்கார வைக்கிறான். அவன் பண்ணாத ஊத்தெல்லாம் பண்ணிட்டு மறியலுக்கு போயிடுறான். அப்படித்தானே நடக்கும். நாங்க செய்த பிழை. அது ஏன் துறவியை கொண்டு வந்து அறத்துப்பாலிலே முன்னுக்கு வைத்தார் திருவள்ளுவர் என்றால், துறவி ஒருத்தன் தான் பற்றில்லாமல் தர்மத்தை சொல்லுவான். அவன் சொன்னா சமுதாயம் அந்த தர்மத்தை நம்பியே ஆக வேண்டும். நாங்கள் ஒரு நாளும் தர்மம் சொல்றது இல்லை பாருங்க. நான் சொல்றேன், நான் சும்மா சொல்றேன். சிவதாசன் ஐயாவை இப்போ நான் பாராட்டினேன். என்ன அர்த்தம்? நம்ம கம்பன்கிறதுக்கு உபதலைவர் பாராட்டத்தான் வேணும். இப்படித்தானே நினைப்பான் மற்றவன். இன்னொருத்தரை திட்டுறேன் வைங்க, அது ஜெயராஜுக்கு அவர் பிடியாது, திட்டுறான். அப்போ நாங்க சொல்லுகிற தீர்ப்பு மற்றவர்களுக்கு சந்தேகம் வரும். அப்ப ராமன் அம்ப போட சொன்னோன்னு ராமனும் அப்படி நினைச்சிருப்பான் போல இருக்குது. அதை நினைச்சு சொல்றான், டே ராமா நான் துறவிடா, நான் துறவி, சொன்னால் தர்மத்தை தான் சொல்வேன். இவள் சீறி நின்று இது செப்புகின்றேன் அலேன். இவள் கோபத்தில் நான் சொல்லடா, இவள் உலகத்துக்கு உதவாதவள். ஆறி நின்றது அரண் அன்று. நான் சொன்ன பிறகு நீ பேசாம அம்ப வச்சு கொண்டு இருக்கிறாயே, இது தர்மம் இல்லை. அரக்கியை கோரி என்று எதிர் அந்தணன் கூறினான். என்ன சொன்னான்? போடுறான் அம்ப. இதுக்கு மேலே நான் இவ்வளவு சொன்ன பிறகு நீ பேசாம நிற்கிறாயா இருந்தா அது முறை இல்லை, தர்மம் இல்லை. யாழ்ப்பாணத்திலே பொன்னம்பலவான பிள்ளை, அப்படிதான் நினைக்கிறேன், பெயர் மறந்து போச்சு, ஆரம்பநாளுடைய மருமகன், ராமாயணத்துக்கு பொருள் சொல்ற பொழுது இந்த இடத்துக்கு நுட்பமா ஒரு பொருள் சொல்வாராம். தமிழ் படித்தவருக்காக சொல்றேன். என்ன பொருள் என்றால், இப்ப ராமன் விஸ்வாமித்திரன் அம்பு போட சொல்ல போடாம அம்பை வச்சு கொண்டிருந்தானே, விஸ்வாமித்திரர் என்ன சொல்லுகிறார்? ஆறி நின்றது, நான் சொல்ல பேசாம நிற்கிறது அரண் அன்று, தர்மம் இல்லை. நான் இப்ப கேட்கிறேன், தர்மம் இல்லையா? அவன் படிச்ச படிப்புக்கு அதுதானே தர்மம். பொம்பளையை கொல்லாதவன்படியே தான் அவன் நின்றான். அதை விஸ்வாமித்திரர் தர்மம் இல்லை என்று சொல்லலாமா? அவனுக்கு அது தர்மம், விஸ்வாமித்திரருக்கு இது தர்மம். அப்ப கம்பெனி இப்படி சொல்லு போட்டிருக்கலாமான்றதுக்கு அவர் பொருள் சொல்லுவாராம். 2 அர்த்தமும் அந்த சொல்லுல இருக்கு என்பாராம். என்ன அர்த்தம்? ஆறி நின்றது அரண் அன்று, நீ இப்ப நிக்கிறது தர்மம் இல்லை. இன்னொரு அர்த்தம் சேர்த்து பாருங்க, ஆறி நின்றது அரண் நன்று.
சேர்த்து பாருங்க, அந்த சொல்ல சேர்த்து பார்த்தால் ஆறி நின்றது அரண் அன்று என்றும் சொல்லலாம், ஆறி நின்றது அரண் நன்று என்றும் சொல்லலாம். ராமா, உன் தரத்துக்கு நீ ஆறி நின்றாயே அது நன்று, நான் சொல்லுகிறது விளங்கின பிறகு நீ நின்றால் அது அன்று. சொன்னோன்னே ராமன் என்ன செய்தான், அம்பையும் வில்லையும் பொத்துண்டு கீழே போட்டிருப்பான். விழுந்து விஸ்வாமித்திரனை கும்பிட்டான். சுவாமி, இன்றைக்குத்தான் நான் தர்மத்தை உணர்ந்தேன், இன்றைக்குத்தான் நான் தர்மத்தை உணர்ந்தேன். இனி நீ தர்மம் இல்லாத ஒன்றையும் தர்மம் என்று சொன்னால் நான் அதை தர்மமாக ஏற்றுக்கொள்வேன். ஒரு நல்ல மாணவனுடைய லட்சணம் பாருங்க, குருவை நல்லா பரிசோதனை பண்ணி ஒருவரை குருவா ஏற்க வேணும். குருவா ஏற்ற பிறகு குரு சொன்னால் சந்தேகப்படக்கூடாது, இது சத்தியம். இப்போ என்னண்டா, அவசரப்பட்டு குருவா ஏற்றுக்கொண்டு ஆயுள் காலம் முழுக்க சந்தேகப்படுறான். குருவா ஏற்றுக்கொண்டால் சந்தேகப்படாத. ராமன் சொன்னான், குருவே, நான் தப்பு செய்து விட்டேன், இப்ப நீங்க சொன்ன பிறகு எனக்கு எல்லா உண்மையும் புரிந்து விட்டது, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், இனிமேல் தர்மம் இல்லாதவற்றை நீங்கள் செய்ய சொன்னாலும் நான் செய்வேன் என்றான் ராமன். போடுறான் அம்பேண்டான். ராமனுடைய முதல் போர், நான் ரொம்ப ரசிச்சு படித்த இடம். அப்படியே வில்ல ராமன் அப்படி எடுத்து ஊண்டி இருப்பான். முதல் அம்பு போட போறான் பாருங்க, ஒரு யுத்தத்தில் கன்னிப்போர். அம்பை அப்படி எடுத்திருப்பான், இப்படி நெத்தியில வச்சு மந்திரம் சொல்லியிருப்பான். சொல்லிட்டு அப்படி அந்த வில்லு நானில் தொடுத்து இப்படி இழுத்துருப்பான் காது வரைக்கும். தாடக அல்லோலம் பண்ணி கொண்டு வர்றாள் முன்னாலே. நான் கையாட்டினா கிட்டத்தட்ட அந்த சாரையிலே இருக்கும். அப்படி வர்ற பொழுது இப்படி அம்பை இழுத்துருப்பான். இழுத்து நேராக மார்புக்கு நேராக குறி வச்சுட்டான். குறி வச்சுட்டு அந்த அம்பை அப்படி கையை விட்டான். அப்படி போகுது அம்பு. கம்பனுக்கு ஒரு ஆசை, ராமனை படிக்க போறேன், நான் யாரை சொல்ல போறேன், ராமனை சொல்ல போறேன். ராமகாவியத்தினுடைய நாயகன், அவனுடைய முதல் போர், அவனுடைய வில்லாற்றல் படிக்கிறவர்களுக்கு தெரிய வேண்டாமா? அந்த அம்பு என்ன ஸ்பீட்ல போச்சு, ஹோஸ் பவர் சொல்லு நினைக்கிறான் கம்பன். படிக்கிறவனுக்கு தெரிய வேண்டாமா? ராமனுடைய அம்பு இது முதல் அம்பு, இனி போக போகிற அம்புகள் எத்தனை பேர். அது கம்பன் ரொம்ப நுட்பம் சொல்லுவான், ருசி பார்க்க போச்சாமனுவான். ராவண நாக்கில் கொள்றதுக்கு இது டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு முதல், சும்மா அந்த டேஸ்ட்டுக்குன்னு சில சாமான் வீரம் சாப்பிட்றதுக்கு அப்படி முதல் டேஸ்ட்டுக்கு போதாம் இந்த அம்பு வெளிக்கிடுது. ராமன் கம்பன் நினைச்சான், இந்த அம்பிட ஸ்பீடை படிக்கிறவனுக்கு விளங்கப்படுத்தவனுமே என்ன ஸ்பீடா போச்சுன்னு எப்படி சொல்றது, புலவன் அல்லவா, அதான் கம்பன். அவன் நினைச்சான், மின்னல் போல போச்சுன்னு சொல்லலாமோ, மின்னல் போல போயிட்டு என்று சொல்லலாமோ என்று நினைச்சு பார்த்தான். கம்பனுக்கு திருப்தி இல்லை. அதை எல்லா புலவர்களும் சொன்னதுதான், மின்னல் கூட அவ்வளவு ஸ்பீட் என்று சொல்ல இயலாதே, வேற என்ன மாதிரி சொல்லலாம். கம்பன் ஒவ்வொன்றா நினைச்சு பார்க்குறான். நெருப்பு போல போச்சுது, காற்று போல போயிட்டு, அதெல்லாம் ஸ்பீடா படையில, இதை விட ஸ்பீட் என்று புத்தி சொல்லுது கம்பனுக்கு. அப்ப என்ன அதி ஸ்பீடா போகும் என்று நினைச்சிட்டு அந்த வேகத்துக்கு உவமை சொல்ல கம்பன் ஒரு சொல் தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க, ராசா. என்ன சொன்னான், சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம் என்றான். இந்த அம்பு எப்படி போச்சுண்டா, சொல் போனது போல போச்சு. ரெண்டு அர்த்தம் இருக்கு. முதல் அர்த்தம் சொல்றேன், இந்த சொல் இருக்கு பாருங்க. இப்ப சொல் என்று நான் சொன்னோன்னே உங்களுக்கு காதுக்கு வந்துட்டுது. ஒரு 5 நிமிஷம் நின்று ஆறுதலா அதில் ஒரு டீ குடிச்சு பிறகுதான் உங்க காதுக்கு வருதுன்ட்டா நான் பிரசங்க 4 மணி தேலமா செய்யணும். நான் சொல்லுன்னா உங்களை காதுக்குள்ள அது போயிடும். அந்த ஸ்பீட்ல போச்சுன்றது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், சொல் என்பது மந்திர சொல். மந்திர சொல், அந்த மந்திர சொல்லுக்கு இருக்கிற தகுதி என்ன தெரியுமோ, சபிக்கிறவர்கள், மிக உயர்ந்த ஞானிகளாக இருக்கிறவர்கள் சொல்லுகிற சாப சொல்லுன்ற அர்த்தம். இப்படி சொன்ன உடனே அதை நடந்து போவான். வழங்கிச்சு, எங்க சொல்லெல்லாம் குறைமொழி, அவர்களுடைய சொல், முனிவர்களுடைய ஞானியர்களுடைய சொல் நிறைமொழி. குறைமொழிக்கு நிறைமொழிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமோ, நாங்க சொன்னா அந்த சொல் பற்றிய எண்ணம் தான், வடிவம் தான் நம்ம மனதில் வரும். அவர்கள் சொன்னா அந்த பொருளே வந்துடும். அதனால நாங்கள் சொல்லுகிற சொல் குறை சொல்லி, நான் பேணி என்கிறேன், இப்போ பேணி இல்லைன்னு வையுங்க, அல்லது ஒரு சட்டி என்கிறேன், அந்த சொல் உங்களுக்கு உடனே சட்டியை ஞாபகப்படுத்துமே தவிர பொருளை தராது. முனிவர்கள் சொன்னால், துறவிகள் சொன்னால், சொன்னோன்னே சொல் பொருளாகவே மாறும், பொருளை விளங்கப்படுத்தாது, பொருளாகவே மாறும். அது எப்படியா டக்குண்டு மாறிடுமாம். கண்ணையையும் கோவலனையும் கூட்டிக் கொண்டு கவுந்தி அடிகள் போகிறார், சிலப்பதிகாரத்துக்கு போயாச்சு. கண்ணையையும் கோவலனையும் கூட்டிக் கொண்டு சில கவுந்தியடிகள் மதுரைக்கு போகிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு போனார்கள், நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கண்ணையை ரொம்ப களைச்சு போனாள். அவள் வீட்டை விட்டு நடந்தே அறியாத பெண். அது தெரிஞ்சுதான் இப்ப கண்ண பேர் அப்படி இருக்கப்படாண்டு முடிவோட வெளியில தெரியின. வெளியில நடந்து வந்தாள். ஊர் எல்லைக்கு வந்தோடனே அவள் மதுரை வந்துட்டுதான்னு கேட்டாள். இவளை பார்த்தா பற்றே இல்லாத கவுந்தியடிகளுக்கு கவலையா இருக்கு. அது ஒரு பொம்பளை, இது நடவா இப்படி ஒரு பேச்சியா இவள் இருந்திருக்கிறாள், அவ கவலைப்படுறா. அப்படி நடந்து இவள் களைச்சு போனாலும் ஒரு இடம் வந்தது, ஒரு மரத்துக்கு கீழே கவுந்தி அடிகள் சொன்னா, கொஞ்ச நேரம் நாங்கள் உட்கார்ந்துட்டு போகலாமட்டாள். உட்கார்ந்தாள். அப்படி பக்கத்தில் கோவலனும் கண்ணகியும் பக்கத்தில் இருந்துட்டார்கள். இப்படி இருந்தோடனே அந்த பக்கத்தால் 2 பேர் வந்துச்சுன்னு, நம்ம ஆக்கள்ன்றது
எங்களை போல ஆக்கள் வந்தவேல் பார்த்துச்சு கவுந்தி அடிகள் இங்கே கண்ணகி கோவலன் பக்கத்தில் இருந்தார். இது சும்மா போக வேண்டியது, உனக்கேன் தேவையில்லாத கேள்வி. சில பேர் இப்படி இருக்கான்னு பாருங்க, சும்மா கதைப்பான். பலாளி ரோட்டால் நடு 1:30 மணி வெயிலுக்கு நான் ஒரு நாள் வந்து கொண்டிருக்கேன். அந்த கரையில் ஃபுல் டிராஃபிக் நேரம் தாண்டறதுக்கு நான் பார்த்து நான் தாண்டேன்டா என்ன பாடுபடணும்னு உங்களுக்கு தெரியும். பாது வந்து நான் மெல்லமா நிற்க அந்த கரையிலேருந்து ஒருத்தர் கம்பவாரதி இங்கே வாங்கோண்டார். இவன் பாவியை தவிர்க்கவும் முடியலை. நான் அவனை வெட்டி இவனை வெட்டி சைக்கிளை வெட்டி காரை வெட்டி ஒரு மாதிரி நான் அந்த பக்கம் போய் சேர்ந்தோனே. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எதை பற்றி? இந்த எங்கட ஜனாதிபதி இப்போ உங்கள் போய் என்ன பேசுவார்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அவர் என்னிட்ட தான் பேச்சு எழுதி கொண்டு போனவர். என்ன கேட்க 1:30 மணி வெயிலுக்கு இந்த டிராஃபிக்லால கூப்பிட்றான்னு பாருங்க. அங்கானே பாவி நரகத்துக்கு போனேன், திட்டிட்டு போயிட்டேன். இப்படி இருக்கிறார்கள் பாருங்க. சும்மா போக வேண்டியதான், பொழுது போகாமல் பேசுகிறவர்கள். அதுக்கான பயிற்சி இப்போ ரேடியோவில் நடக்குது, உங்களுக்கு தெரியும். டெலிஃபோன் பண்ணி சும்மா கேட்கறது. இவன் வந்த 2 பேர் சும்மா போகாமல் கவுந்தி அடிகளை பார்த்து, அம்மா இது ஆறு இவியல்னு கேட்டேன். உனக்கு யாராக இருந்தால் உனக்கு என்ன, நீ எனக்கு காசாக கொடுக்க போகிறேன், சும்மா போவேன். இது ஆறு இவர்கள்ட்டு கேட்டவுடனே அந்த அம்மா சொல்லிச்சு, அது துறவி. அது சொல்லிச்சு என் மக்கள் இருந்துச்சு. அதுக்கு வேற இதுக்கு சொல்ல தெரியலே, போடாண்டு அப்பவே கலைச்சிருக்கணும். இது என் மக்கள் இருந்துச்சு. இவன் வம்பன் வந்தவர்களுக்கு பெயர் இளங்கோடி துற வம்ப பரத்தையும் வறுமொழியாளனும் பெயர். அவையிலும் 2 பேரை தான் வந்தவே. வந்தோடனே என் மக்கள் என்றோடனே அதில் 2 கேட்டுச்சுது. உங்களோட மக்கள் என்றீர்கள் அப்புறம் என்னென்று கல்யாணம் முடிச்சிச்சு நம்மட்டான். பாருங்க, உனக்கு கொல்லாமல் என்ன செய்யறது? அந்த அம்மா சொல்றத நீ விலங்கையில் இவன் அது துறவி கோலத்தில் இருக்கு. மக்கள் என்றானே நல்லா அதுக்கு மேலே கேட்காம விட்டான். அதுக்கு அந்த அம்மா சொந்த இப்போண்டா என்னங்க கேட்பான். வம்ப பரத்தையும் வறுமொழியானு கேட்டான். என் மக்கள் என்றோன்னு அப்போ என்னென்று கல்யாணம் முடிச்சதுன்னு. கண்ணகி தான் பாருங்க இப்படி மென்மையாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி இருந்தால் உலகம் என்ன அழகா. கண்ணகி அந்த சொல்ல கேட்க பொறுக்காம அது அவளுக்கு தூசணம். இப்போ சும்மா வேற வேற வார்த்தையே நேராக கதைச்சு கொள்றான். அந்த அளவுக்கு எங்களுக்கு காது இரும்பால செய்துட்டுது இந்த வார்த்தையை. துறவிகள் நீங்கள் அண்ணன் தம்பி உங்களுடைய பிள்ளைகள் அண்ணன் தங்கச்சி இல்லவா இப்படி கல்யாணம் கண்டுறது கெட்ட வார்த்தையோ அவளால் சகிக்க முடியல. காதை பொத்தி கோவலனுடைய முதுகலை இப்படி முகத்தை புதைச்சு கொண்டானா தாங்க முடியல. அவளுக்கு இப்படி ஒரு சொல்லி யாரும் சொல்லுவா, அச்சுவெறுத்து போனாள். இவள் பட்ட வேதனையை பார்த்தோன்னே கவுந்திக்கு கோபம் வந்துட்டுது. சும்மா போனவளை கூப்பிட்டு இப்போ அவளை வருத்திட்டீடான்னு கோபம் வந்தோடனே முள்ளுடை காட்டில் முதுநெறி ஆகுவீர் என்றார். நல்ல தண்டனை பாருங்க. கிழட்டு நெறியா போ, என்ன நெறிக்கு தான் இந்த குணம். நரியா சும்மா கிழட்டு நெறினா நடக்க முடியலன்னு அர்த்தம். அதுவும் சும்மா பாத முள்ளுடை காட்டில் முதுநெறியாக நல்லா கீறுறதெல்லாம் விராண்டி கீறட்டும் அர்த்தம். அப்படித்தானே நீ இவ்வளவு நாளும் கீறி கொண்டு தெரிஞ்ச உன்னை கீறட்டும். முள்ளுடை காட்டில் முதுநெறி ஆகுவீர் என்று சொன்ன உடனே அந்த 2 பேரும் நரியா ஓடினார்கள் என்று சிலப்பதிகாரம் சொல்லுது. அதுதான் சொல்லுக்கு இருக்கிற வேகம், துறவியினுடைய சொல்லுக்கு இருக்கிற வேகம். இப்போ ராமன் போட்ட அம்பு போச்சுதே, நாங்க சாதாரண சொல்ற சொல்லில்ல, சாபச்சொல் முனிவர்கள் சொல்லுகிற சாபச்சொல் போல வேகமா போச்சுட்டான் கம்பன். இதுக்கு மேல ஒரு உவமை சொல்ல முடியுமா? சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடவும். கருப்பன் கருப்பி கடிச்சிருக்கிறான். கரிய செம்மல் அல்லொக்கும் அல்லென்றால் இருட்டு என்ற அர்த்தம். இருட்டா நிறத்தை கொண்டு அவளுக்கு மேல விடுறான். அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைர குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது. அது எப்படி என்றா பாருங்க. இப்போ அம்பு போடுறான் நெஞ்சிலே. இப்போ அம்புட வேகம் சொல்லியாச்சு, இனி அதை எப்படி குத்திச்சுன்னு சொல்லவன். நல்லா நேரம் இருந்து மெனக்கட்டுருக்கிறான் கம்பன். எப்படி குத்தி கொண்டு போச்சுட்டா எவ்வளவு ஸ்பீடாக அவளை தாண்டிட்டுன்றதுக்கு என்ன சொல்லலாம், வாழைப்பழத்தில் ஊசி போன மாதிரி போயிட்டு சொல்லலாம். அது கூட கொஞ்சம் லேட் நேரம் எடுக்கும், கொஞ்சம் நல்ல அதை விட ஸ்பீடாக போக சொல்லணும்னு இவனுக்கு ஆசை. அப்போ ஸ்பீடாக போயிட்டுதுண்டா இந்த குறுக்கு கேள்வி கேட்குறவன் எங்கேயும் இருப்பான். தமிழ் படித்தவனு அதுக்கு கேட்கவே வேண்டாம். ஏதாவது குதர்க்கம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான். தமிழ் படித்தவனுக்கு வேலையே அதுதானே பாருங்க. ஒரு பெரிய புலவற்ற அரசன்ற சபைக்கு ஒரு புலவன் போனான். இது இடையிடைய சுமார் ஒரு உற்சாகத்துக்கு சபைக்கு போனான். புலவன் போனவனே பாட்டு பாடினான். ராசாவுக்கு அன்றைக்கு எவ்வளவோ ஏதாவது மூட் சரியில்லை. வந்து பாடிட்டான்ட்டு கேட்டுட்டு ஒரு பொன்னாடையை போத்துக்கூடான்ட்டான் மந்திரிக்கு. ராசாவுக்கு மூட் சரியில்லைன்னா மந்திரிக்கு அதை விட மூட் சரியில்லை. அவன் பக்கத்தில் என் பாட்டு சுமாராக தண்டா கிடக்கு, ஒரு பொன்னாடையை கொண்டு வந்து போத்துட்டான். சேவகனுக்கு அதை விட மூட் சரியில்லை. அவன் போய் பெட்டகங்களை கிளறி பார்த்தான். நல்ல பழம் பொன்னாடை ஒன்று இருந்தது, அது கொஞ்சம் கிழிஞ்சும் கிடந்தது. இவற்றை பாட்டுக்கு இது போது மட்டும் நினைச்சுட்டான். இப்போ பொன்னாடை கன்னடத்தில் அப்படி தான் போத்துறினான். அப்படி கிழிஞ்ச பொன்னாடையை கொண்டு வந்து அவர் மாதிரி அதை அப்படி கையில் பிடிச்சி கொடுத்துட்டான். மந்திரி போத்துட்டான். போத்தோடனே ராசாட சபையில் போத்துற பொன்னாடை இல்லவா, இது புலவனுக்கு எப்பயாவது ஒரு நாளைக்கே கிடைச்சிருக்கும். அவன் இப்படி பார்த்தான். பார்த்தா பொன்னாடை கிழிஞ்சதை கண்டுட்டான். தமிழ் படித்தவன் குசும்பி தான் பாருங்க. அவன்
அவனுக்கோ இப்போ நான் பாடினதுக்கு நீ சும்மா விட்டுருக்கிறான், அதை என்ன கிழிஞ்ச பொண்ணாட போத்தி விடுறது? இதை ராசாவுக்கு சொல்லணும். ராசா உன்னுடைய சபையில் எனக்கு கிழிஞ்ச பொண்ணாட போத்திட்டாண்டா இவன் பாவம் பஞ்சப்பட்ட புலவன்ட்டு நினைச்சிருவான். இதை போய் ஒரு பெருசாக கதைச்சு கொண்டு இருக்கிறானேன்னு நினைப்பான். அதே நேரத்தில் சொல்லாமல் போனால் இவனுக்கு ராத்திரி நித்திர வராது. இதை சொல்கிறது எப்படின்னு நினைச்சிட்டு தமிழ் படித்தவன் பாருங்க கேட்டுக்கான அவன் என்ன சொன்னான், ராசா எனக்கு ஒரு அழகான பொன்னாடை நீ போர்த்தினாய், இதில் எத்தனை வேலைப்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறது, கொடி இருக்கிறது, இலை இருக்கிறது, பழம் இருக்கிறது, பூ இருக்கிறது, இதிலே பிஞ்சும் இருக்கிறது. இதிலே பிஞ்சும் இருக்கிறான். ராசா பார்த்தான், குளிஞ்ச பொண்ணாடை மந்திரி போய் நல்ல பொண்ணாட கொண்டாடான்ட்டான். அப்ப இது ஒரு கெட்டித்தனம். அந்த கெட்டித்தனத்தை சொல்ற புலவன் நுட்பமா சொல்ல வேணும் பாருங்க. வாழைப்பழத்தில் போச்சு, அதில் போச்சு, இதில் போச்சுன்னா ஒருத்தன் சொல்லுவான், வேகமாக போச்சுன்னோடனே சபையில் இருந்த ஒரு தமிழ் படித்தவங்க அப்போ பாவம் பொம்பளையில் போட்ட அம்பு தானே, அவள் சாஃப்டாக இருந்திருப்பாள், அம்பு போயிட்டுதுன்னு சொல்லுவான். இவர் முதல் அம்பு ராமட் அம்பு பெரிய அம்புன்றினம் தாடைக்குள்ளால் போயிட்டு ஒரு பொம்பளையில் போட்டதானே அவள் ஆள் சாஃப்டாக இருந்திருப்பாள், போயிருக்கும்னு. அது இல்லை என்று நிரூபிக்கிறதுக்கு ஒரு வரி போடுறான் கம்பன். மினக்கட்டு எவ்வளவு மினக்கட்டு இருக்கான் பாருங்க. கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைர குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது. அப்படிப்பட்ட கல்லாம் மல்ல மாதிரி இருக்கிறாளாம். அந்த அம்புல தான் அம்பு போட்டான். அந்த அம்பு அந்த மலையை துளைச்சு கொண்டு அங்கால போயிட்டுது. எப்படி போயிட்டுது என்று சொல்ல வேணும். இப்ப கம்பன் ஓம தர்றான். நான் நினைக்கிறேன் கம்ப ஒவ்வொன்றுக்கும் ஓம தடின பாட்டு இந்த பாட்டு. முதல் என்ன வேகமா போச்சுன்னு சொல்லிட்டான். இப்ப இவளை துளைச்சு கொண்டு வெளியில போகுது. இதுக்கு ஒரு சொல்லணும்ன்றதுக்கு நினைச்சு போட்டு சொன்னான். ரொம்ப அருமையா சொன்னான் பாருங்க. கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிட்டன்றேன். படிக்காத முட்டாளுக்கு படித்தவன் சொன்ன புத்திமதி போல ஒரு நிமிஷமும் உள்ளுக்கு நிற்காம போயிட்டு. அது ரொம்ப திறமான உவமை பாருங்க. நான் ரொம்ப நான் அப்படி கன பேருக்கு இருந்து புத்தியல் சொல்றது. நான் தெரியாமல் திருக்குறள் படிச்சுட்டேன்னு நானும் அம்புறவனை விடுறது இல்லை. அடுத்து சொன்னா அவன் நான் பாவம் நல்லா கேட்குறான்டா, அடுத்த ஸ்டெப் வச்சோன்னா அதுக்கு மாறா நடப்பான். அப்போ பிறகுதான் தெரியும் அவன் இப்படி ஆட்டினது தப்பித்தவரி உள்ளுக்கு நின்றாலும் நிற்கப்படாண்டு உலுப்பி வெளியில் விட்டுருக்கான். தப்பித்தவரி போய் சிலர் ஒரு சொல்லி நின்றுட்டாலும் இந்த கஷ்டம் வந்துடப்படாது நமக்குண்டு அவன் இப்படி ஆட்டினது வெளியில் போண்டு தான். ஒரு ராசாட்டை அது ரொம்ப அம்புலி மாமாவில் படிக்கிற காலத்தில் படிச்சு ரசித்த கதை. ஒரு ராசாட்டை ஒரு நாள் ஏதோ பெரிய சக்கரவர்த்திகிட்டேருந்து தூது வந்தது. இவன் சிற்றரசன். அந்த ராசா சேட்டைக்கு சொல்லியிருந்தான், உன்னோட நான் போர் தொடுக்க போகிறேன். இந்த தூதன் வந்து சொன்னான். இந்த சின்ன ராசா பயந்து போனான். என்னது போரா? போர் நடக்காமல் இருக்க வேணுமானால் ஒரு நிபந்தனை. இவன் சொன்னா அதை முதல் சொல்லப்பா, போற பிறகு கதைக்கலாம். என்ன செய்ய வேணும் போர் நடக்காமல் இருக்கிறதுக்கு? ராசா 3 பொம்மை அனுப்பி இருக்கிறார். 3 மர பொம்மைகள், மனுஷ பொம்மைகள். இந்த 3 பொம்மையும் தூக்கி மேசையில் வச்சான். வச்சுட்டு சொன்னான் இந்த வந்த மந்திரி, இந்த 3 பொம்மைகள், இந்த வந்த தூதன் இந்த 3 பொம்மைகளில் அறிவாளி பொம்மை எதுன்றதை கண்டுபிடிச்சு நீ சொல்லிட்டா உன்னை நாட்டில் போர் இல்லை. கொழுப்பு தானே அவனுக்கு. மர பொம்மையை கொண்டு வச்சு அறிவாளி பொம்மையை கண்டுபிடிக்கட்டான். இவன் சொன்னான் அப்போ போர் நிச்சயம் தானன்று இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சாகிறது நிச்சயம். மந்திரியை பரிதாபமாக பார்த்தான். அவன் கொஞ்சம் கெட்டிக்காரன். அவன் சொன்னான் இப்போ என்ன இதில் எது கெட்டிக்காரன் சொல்லணும், அவ்வளோ தானே கொண்டாண்டான். 3 பொம்மையும் கொண்டான். பக்கத்தில் சேவனை பார்த்து ஒரு ஈக்கு கொண்டான், மெலிய ஈக்கு கொண்டாண்டான். அவனை ஈக்க கொண்டான். கொண்டோடனே அந்த ஈக்கை எடுத்து இந்த பொம்மையில் காது இருந்தது பாருங்க, அந்த காது வழியாக விட்டான். காது வழியாக விட அது இந்த காது வழியாக ஒரு ஈக்கு வந்தது. இப்படி விட்டோன்னே இந்த பக்கமாக வந்தது. இவன் சொன்னான் இதுதான் இந்த பொம்மைக்குள்ள ரொம்ப முட்டாள் பொம்மை, உள்ளுக்கு நிற்கவே இல்லை, கிளீனாக வெளியில் போயிட்டுது. 2வது பொம்மையை எடுத்தான். பிறகு அதை இப்படி ஈக்க விட்டான். அந்த ஈக்கு வாய் வழியாக வந்துச்சுது. இது அதுக்கடுத்த முட்டாள் பொம்மைன்றான். கன பேர் நல்லா கேட்டு ஊருக்கு சொல்லி போட்டு தான் விட்டுருவான். நான் சொல்றது விளங்க பாருங்க. தான் நல்லா, அது பாரதியார் அதுக்கு தான் உவமை சொல்றார். பானை தேனில் அகப்பையை போல்வார் என்றார் பாரதியார். இந்த உவமைக்கு ஒரு ஒரு கோடி ரூபா கொடுக்க வேண்டாமா? சில படித்தவன் இருக்கிறான், அதுக்கு சொல்றார் பாரதியார். அவனை பற்றி விளக்கம் சொல்ற பொழுது, பதியும் சாத்திர துள்ளை உள்ளுரை காணார் பானை தேனில் அகப்பையை போல்வார். இந்த தேன்பான அகப்பை இருக்கு பாருங்க, தேனுக்குள்ளேயே கிடக்கும். வருஷம் முழுக்க தேனுக்குள்ளேயே கிடக்கும். ஆறும் தேன்ட்டா உடனே அந்த அகப்பையால தான் அள்ளி கொடுக்குறது. எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கும். ஆனால் சீவிய காலத்துக்கு அதுக்கு தேன் டேஸ்ட் தெரியாது. அப்படி சில படித்தவன் இருக்கிறான். உலகத்துக்கு எல்லாம் நல்லா கிளீனாக சொல்லுவான். படித்ததை பாடமாக்கி சொல்லுவான். இதால கேட்டு இதால விடுறவன். இதுதான் 2வது முட்டாள் பொம்மை இருந்துச்சு. 3வது பொம்மைக்கு ஈக்க விட்டான் ராசா, அந்த மந்திரி. அது உள்ளுக்கு போச்சே தவிர வெளியில் வேற இல்லை. இதாண்டா அறிவாளி பொம்மை கொண்டு போடான்டான். போர் இல்லாமல் போச்சு. இது தெரிஞ்சு கொண்டு கம்பன் சொல்லுறான், அவளோட அம்பு நெஞ்சில போட்ட அம்பு எப்படி இருந்தா கல்லா புல்லர்க்கு
கம்பன் என்ற சைட்டுன்னு எனக்கு அப்பவே அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்ற புல்லர்களும் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கல்லா புல்லருக்குன்றா என்ன அர்த்தம்? புல்லருக்குன்னு சும்மா சொல்லலாமே, கல்லா புல்லருக்கு அண்டா கற்ற புல்லரும் இருக்கிறான்னு கம்பன் ஒத்துக்கொள்றான். கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. இது பெரிய நுட்பம் பாருங்க. இது இலக்கிய விழாவா பேசுறதா இருந்தா இதுல சொல்றதுக்கு எத்தனை நுட்பம் இருக்கு. உள்ளுக்கு போற பொழுது அம்புக்கு என்ன சொன்னான்? சொல் என போயிட்டுன்றான். வெளியில போற பொழுது என்ன சொல்றான்? பொருள் என போயிட்டுன்றான். உள்ளுக்கு போகிற பொழுது அந்த அம்புக்கு சொன்ன உவமை சொல், வெளியில போறது அந்த அம்புக்கு சொல்லுகிற உவமை பொருள். எப்பவும் சொல்றேன் பாருங்க, இந்த சொல்ல ரொம்ப பிடிச்சு கொண்டு நின்று டான்ஸ் பண்ணாதீங்க. ஏனென்றால் சொல் என்பதற்கு வேலை பொருளை தாங்கி கொண்டு போய் காதுக்குள்ள விட்டுட்டு அது வெளியில விழுந்து செத்துப்போம். சொல் காதுக்குள்ள போறது இல்லை, பொருள் தான் காதுக்குள்ள போறது. பொருள் உள்ளுக்கு நிக்க வேணும். அதனாலே தான் அம்பு இவளுக்கு உள்ளே போற பொழுது சொல்லா போச்சு, வெளியில போகிற பொழுது பொருள் போனது போல போயிட்டு கம்பன். ஒரு சொல்லில 3 அடுக்கு இருக்கு பாருங்க, அதை மறந்து போகாதீர்கள். பல பேர் இன்றைக்கு தமிழ் படிக்கிறவரே சொல்லுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு கொண்டிருக்கிறார்கள். சொல்லுக்குள்ள பொருள் நிற்கும். பொருளை பிடிச்சிட்டா சொல் தேவையில்லை, விட்டுடலாம். பொருளுக்குள்ள உணர்வு நிற்கும். உணர்வை பிடிச்சா பொருளும் தேவையில்லை, விட்டுடலாம். பாட்டும் பொருளும் பொருளால் பயன் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி எளிதில் நல்கா என்று குமரகுரு சுவாமி சும்மா சொல்ல இல்லை. எந்த ஒரு சொல்லுக்குள்ளேயும் ஒரு பொருள் இருக்கும். அம்மா என்கிறேனே அது சொல், அம்மா வர்றாலே அது பொருள். அந்த அம்மா என்ன பார்த்து மகனே பசிச்சுதோன்னு கேட்கிறாளே அது உணர்வு. அந்த உணர்வு தெரிஞ்சிட்டா சொல்லும் பொருளும் தேவையில்லை பாருங்க. இப்ப இவள்கிட்ட போன அம்பு உள்ள போகிற பொழுது சொல்லா போச்சு, வெளியில போகிற பொழுது பொருளா போச்சுண்டான். பொத்துண்டு விழுந்தாள் தாடகை, உயிர் போயிருச்சு. விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அம்புல முடிச்சுட்டானே, ஒரு பெரிய யுத்தம் நடக்க போதுன்னு இவர் ரெடியா சைட்ல இருந்து பார்க்க ரெடியா இருந்திருப்பார். ஒரு அம்பு போட்டான், நெஞ்சில போச்சு, பொத்துண்டு வெளியில போயிட்டது. அவள் விழுந்து போனால் இவருக்கு ஆனந்தமான ஆனந்தம். சரி வாடா, இனி நாங்கள் எங்களுடைய காட்டுக்கு போய் யாகத்தை தொடங்கலாம் என்று காட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிறார். கைவண்ணம் முடிஞ்சு போச்சு. அப்படி கூட்டிக் கொண்டு போகிறார். விஸ்வாமித்திரர் வேள்வி செய்கிற காடு, விலங்குகள் கூட ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக இருந்ததாம். இதெல்லாம் படிக்க வேணும், படிக்க வேணும். விலங்குகள் கூட ஒன்றுக்கொன்று ஒற்றுமையா இருந்தாதான். கற்பனையா சொல்றாரோ, நான் அந்த பாட்டு பார்க்கல சொல்றது உண்டு. அங்க ஒரு தவளை பிரசவிக்குதாம். தவளை பிரசவிக்குதாம் ஒரு ஆற்றங்கரையிலே. அது வெயில் சுடுதுண்டு நாகப்பாம்பு வந்து அதுக்கு படம் பிடிச்சுதான். இது நடக்குமான்னு கேட்காதீங்க, நடக்கும். எல்லாரும் உள்ளத்துக்குள்ள சாத்வீகத்தை கொண்டதான் நடக்கும். போர் இல்லாமல் போவதற்கு இது ஒன்றுதான் வழி. அன்பை விதையுங்கள். அன்பு விதைந்தால் போர் தானாக ஒழியும். ஏனென்றால் அந்த அன்பு அங்க விளைஞ்சதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், விஸ்வாமித்திரன் போன்ற ஒரு தூய துறவி இருந்ததாலே அவன் உள்ள அதிர்வுகள் மற்ற எல்லாரையும் திருத்திட்டு அர்த்தம் பாருங்க. விலங்க கூட திருத்திட்டது. சில பேர் சொல்றார்கள் துறவி இரண்டா ஏதோ வேலையாத்தவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. துறவி வேறு. இப்ப கன பேர் நாசமாக்கி போட்டோம் பாருங்க சமயத்தையே. துறவி என்றால் அவர் தொண்டு செய்ய வேணும், அவரை கொண்டே ஊருக்குள்ள விட்டு அவர் ஊரப்பழுதாக்கி போட்டு வந்துடுறார். துறவி சும்மா இருந்தாலே போதும் போதும். துறவி சும்மா துறவியா இருந்தாலே போதும். அவனிடம் இருந்து எழும்புகிற அதிர்வுகள் அலைகள் மற்ற எல்லாரையும் திருத்திடும். நீ கொண்டு போய் அரிசியும் கொப்பியும் கொடுக்கிறத விட அந்த துறவியினுடைய உண்மை தூய்மை அதிர்வு இருக்கிறதே 1000 பேரை திருத்தும். விஸ்வாமித்திரன் அப்படி இருந்ததாலே அந்த அந்த கானகமே பகையற்று இருந்தது. யாகத்துக்கான ஆயத்தம் எல்லாம் செய்தார்கள். விஸ்வாமித்திரன் ராமனை கூப்பிட்டான். ராமா இங்க வா, நான் யாகத்தை தொடங்க போகிறேன். உள்ளே போய் யாகசாலை எல்லாம் அமைச்சாச்சு, அதுக்கு காவல் பண்ணியாச்சு. நான் உள்ளே போய் யாகத்தை காக்க போகிறேன். அசுரர்கள் இடையிலே வந்து யாகத்தை குழப்ப வருவார்கள், காக்கிறது உங்களுடைய பொறுப்பு. ராமனையும் லட்சுமணனையும் பார்த்து சொல்லிட்டு சில அஸ்திர பிரயோகங்களை சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்து வெளியில விட்டுட்டு விஸ்வாமித்திரர் நீ வெளியில காத்துக்கொண்டு உள்ள போனார். 30 வருஷத்துக்கு முதல் கம்பன் கழகத்து காரைக்குடி கம்பன் கழகத்தில் இது ஒரு அறிஞர் பேசினோன்னு கீழே ஒரு வைஷ்ணவர் உட்கார்ந்திருந்தார். முட்டாள் பயல் முட்டாள் பயல் இப்படி தலையில் அடித்தார். விஸ்வாமித்திரர் ஆசிரமத்துக்குள்ளே யாகசாலைக்குள்ளே போனார்ன்றோடனே இந்த ஆள் பக்கத்தில் இருந்த ஒரு வைஷ்ணவர் முட்டாள் பயல் இப்படி அடிக்கிறார். யார? விஸ்வாமித்திரரே. நாங்கள் நல்லாட நான் தப்பிட்டேன்னு கொஞ்சம் தள்ளி இருந்துட்டேன். பிறகு போய் அவரை கேட்டேன், ஏன் விஸ்வாமித்திரர் முட்டாள் பயல்னு சொல்லுங்க, அவன் என்னத்துக்கு உள்ளுக்கு போறான்னு கேட்டார். என்ன யாகம் செய்யறதுக்கு போறா? யாகத்தை ஆரை நோக்கி செய்யறது? கடவுளை நோக்கி செய்யறது. கடவுளை நோக்கி செய்யப்படுகிற யாகத்துக்கு யார் கடவுளோ அவனை உள்ளுக்கு கூட்டின்னு போகாம காவலுக்கு வச்சுட்டு போறானே, இவன் முட்டாள் பயில் இல்லையான்றார் அந்த வைஷ்ணவர். அந்த ஆள்கிட்ட ரசனை எங்க போயிருக்கு பாருங்க. காக்கிற கடவுள் வந்திருக்கிறான், அவனை வெளியில நின்று இவர் உள்ளுக்கு போய் கடவுளை கூப்பிடுறதுக்கு யாகம் செய்கிறார். முட்டாள் பயல் என்றார். இப்ப யாகம் தொடங்கிட்டுது. யாகம் தொடங்கினோன்னு ராமலட்சுமணர் காக்கிறார்கள். கம்பன் ஒரு அருமையான உவமை கொண்டு வந்து போடுறான் பாருங்க. ரொம்ப அருமையான உவமை. என்ன உவமை போட்டான்? காவலை காக்கிறார்களாம். அப்படி காக்கிறதுக்கு கம்பன் சொல்றான், மண்ணினை காக்கும் மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கும் இமையென காத்தார்.
என்ன ஏதோ பெரிய கம்பெனி உழைத்துறேன்டா, ஒரு எல்லை இல்லையே. கண்ணையுமே காத்ததுன்றது நாங்கள் காதலிக்குன்னு சொல்கிற வசனம் தானே. எல்லாரும் தான் சொல்கிறான், கண்ணையுமை காப்பது போல உன்னை காப்பேன் காப்பேன்ன்றான். எந்த எழுத்தாலும் பேச்சாக இந்த உவமை விட்டதில்லை. இதை கம்பன் சொல்றதுல என்னையா பெருமை என்று நீங்க நினைப்பீங்க. கம்பன் சொல்லுகிற இடத்தை பார்த்தால் கம்பன் சொன்னதனுடைய நுட்பம் தெரியும். அந்த யாகத்தை ராம லட்சுமணர்கள் காக்கிறார்கள். அந்த காக்கிறது எப்படி இருக்கிறது என்றால், கண்ணை இமை காப்பது போல காத்தார்கள். அதுக்கு வியாக்கியான கர்த்தாக்கள் உரை எழுதி இருக்கிறார்கள். ரொம்ப வச்சிருப்பேன். இங்க பாருங்க, ராமன் லட்சுமணன் இந்த கண்ணை இமை எப்படி காக்கும், அதை முதல் ஒரு தரம் கவனிச்சு பாருங்க. கண்ணை இமை காக்கணும்னு சும்மா சொல்லிட்டுமே தவிர நினைச்சு பார்த்ததுண்டா? ஒரு கண்ணை காக்கிறதுக்கு எத்தனை இமை? 2 இமை. 2 இமையும் சேர்ந்து தான் ஒரு கண்ணை காக்க முடியும். ஒரு இமை இருந்து இப்படி இப்படி மூடினோம்னா காக்காது. அதுக்காக கடவுள் 2 இமை இப்படி வச்சிருக்கார். இப்படி இப்படி மூடி மூடி காக்கும். இப்படி கையை கொண்டு போனால் இப்படி மூடிடும். இதுல ஒரு நுட்பம் இருக்கு. நீங்க அவதானிச்சீங்களோ இல்லையோ, நான் சொன்ன பிறகு கொஞ்சம் அவதானிச்சு பாருங்க. என்னென்றால், இந்த மேல் இமை இருக்கே கீழ் இமையை விட பெருசு. இந்த இமை இருக்குதே, இந்த இமையை விட பெருசு. கீழ் இமை எப்பவும் சின்ன, மேல் இமை பெருசு. அப்படி இருந்தால் தான் நார்மலா இருக்கும். சில பேருக்கு மாறி இருக்கும், அது பார்க்க சகிக்காது. இப்படி இருக்கும் கண். அப்ப மேலிமை பெருசு, கீழிமை சின்ன. இந்த 2 இமையும் காக்கிற லட்சணம் ஒன்று இருக்கு. இங்க பாருங்க, கீழிமை இருக்குதே இப்படி சிமிட்டுற பொழுது கீழிமை அசைகிறது இல்லை, மேலிமை தான் அசையும். மேலிமை இப்படி சின்ன இமையா இப்படி தட்டி தட்டிட்டு போகுமே தவிர சின்ன இமை அப்படியே இருக்கும். இப்ப இந்த உமையை கொண்டு அந்த காட்சிக்கு பொறுத்துங்க. ராமன் என்ன செய்யறானாம், லட்சுமணனே யாகசால வாசல்ல நீ இப்படி நில்லுடா, வாசலுக்குள்ள ஒருத்தரும் போகப்படாது, நீ நிப்பாட்டி வச்சிருக்கானா. ராமன் யாராவது வருகிறார்களோ என்று யாகசாலையை அப்படி சுத்தி சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சு வர்றானாம். ஒவ்வொரு தரமும் வர்ற பொழுது லட்சுமணனே ஒரு தட்டு தட்டி, தம்பி விழிச்சிருக்கிறியா, இப்படி ஒரு தட்டு. மூத்தவன் பெரியவன், பெரிய இமை, சின்ன இமை நிக்குது, பெரிய இமை சுத்தி வருது, ஒரு தட்டு தட்டிட்டு போனோனே கம்பனுக்கு இந்த உவமை ரொம்ப பொருத்தமா அதுல விழுந்தது. மண்ணினை காக்கும் மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கும் கண் இணை காக்கும் இமை என காத்தார். கண்ணிமை காப்பது போல கவனமா காக்கிறார்கள். யாகசாலையில திடீரென்று ஒரு இருட்டு வந்தது. மேல பார்த்தா ஆகாயத்திலே அசுரர்கள் ஆகாயத்துல தான் அப்ப தொடக்கம் வருகிறார்கள். அப்படி வந்த உடனே சும்மா சிரிக்கப்படாது. அப்படி வந்த உடனே ராமன் நிமிர்ந்து பார்த்தான். பெருந்தொகையான அசுரர்கள் மாரீசன் சுபாகு தலைமை தாங்கி வருகிறார்கள். லட்சுமணன் ஒரு ஓரமா நில்லுன்ட்டு ராமன் எடுத்தான், அம்பை விட்டான். ஒரு அம்பு 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி அதுக்கு மேல வாய்ப்பாடு எனக்கு தெரியாது. அப்படியே பரவி போய் எல்லா அசுரர்கள் அந்த மாமிசத்தை ரத்தத்தை யாகசாலையில கொட்டுறதுல ஒரு துளி கீழே விழாம அம்பால ஒரு படுக்க போட்டான். அவர்களால் யாகத்தை குழப்ப முடியவில்லை. பிறகு என்ன செய்தான், போட்ட அம்பினாலே அசுரர்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சான். சுபாகு அதிலேயே விழுந்து செத்தான். மாரீசனுக்கு ராமன் போட்ட அம்பு அவனை கடலுக்கு அங்கால கொண்டு போய் எரிஞ்சிட்டது. அவன் பிறகு சாகோன்னு விதி சாற்றினால் அற்றதன்றி. அப்ப அவனுக்கு விதி முடியல, தூக்கி எரிஞ்சிட்டது. எல்லாம் முடிஞ்சு விஸ்வாமித்திரர் வெளியில வந்து பார்க்கிறார். எல்லாம் சுத்தி வர அசுரர்கள் இறந்து கிடக்கிறார்கள். யாகசாலையில ஒரு சேதம் இல்லை. ரொம்ப ஆனந்தமா போச்சு. ராமனை அப்படி உச்சி மோந்திருப்பார். ராமா இங்க வடாண்டு கூப்பிட்டார், கிட்டடியில அழைச்சார். அவனுக்கு புதிய புதிய அஸ்திர பிரயோகங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். நல்ல வாத்தியார் மாணவனுக்கு செய்கிற சலுகை என்பது அவனுக்கு கல்வியில நுட்பங்களை சொல்லிக் கொடுப்பது, பட்டங்களை அள்ளி கொடுப்பது அல்ல. இப்ப அப்படி ஆயிட்டு உலகம். அதாவது மாணவன் தனக்கு சந்தோஷப்படுத்திட்டானா அவனுக்கு வேற என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார்களே தவிர அறிவை கொடுக்க நினைக்கிறார்கள் இல்லை. மகிழ்வு தந்தோடனே விஸ்வாமித்திரர் என்ன செய்தார், ராமனை கூப்பிட்டார். இங்க வாடா, உனக்கு புது அஸ்திரங்களை எல்லாம் சொல்லித் தருகிறேன் என்று சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்து விட்டு ராமனை பார்த்து, ராமா மிதிலையிலே இருந்து நமக்கு ஒரு ஓலை வந்திருக்கிறது. ஜனகன் மகளாகிய சீதைக்கு சுயம்பரம் நடத்த போகிறார்கள். அந்த சுயம்பரத்துக்கு உன்னையும் நான் அழைத்து கொண்டு போகிறேன் வா என்று விஸ்வாமித்திரர் ராம லட்சுமணரை அழைத்து கொண்டு மிதிலை நோக்கி போனார். பாத்திமாரெல்லாம் இப்படி இருந்தா படிக்கலையேன்னு பாத்திமாரை மதிக்க மாட்டாங்க. படிப்புன்னு சொல்லி கொடுத்து காட்டுறது வாத்தியாட்ட தொழில். செய்து பாருங்க, படிக்க காலுக்கு பின்னால நிற்பாங்க. இது போகாதே, அங்க போகாதே, இங்க பார்க்காத, அவன் பார்க்குற வயசுல பார்க்காம உண்மை வயசுலையா பார்க்கறது? விஸ்வாமித்திரருக்கு அது தெரிஞ்சிருக்கு பாருங்க. காலம் முடிஞ்சது, வித்த பயின்றாச்சு, இனி அவனுக்குரிய காலம் வந்து விட்டது. பின்னுக்கு இருந்து என்ன யாராவது முறைச்சு பார்த்தா அதுக்கு நான் பொறுப்பில்லை. நல்ல வாத்தியார் காட்டுவார், அவ்வளவு தான் செய்வார். ராமனை அவரே கட்டியே வைக்க முடியும். கூட்டிக் கொண்டு போனார். விஸ்வாமித்திரன் கூட்டிக் கொண்டு போகிறார். ராமனும் போகிறான். சீதையை சந்திக்க இவனுக்குரிய பெண் அங்கே இருக்கிறாள் என்பது அந்த முனிக்கு தெரிந்திருக்கிறது. கூட்டிக் கொண்டு போனார். அப்படி போகிற வழியிலே கங்கையை கடந்து போகிறார்கள். ஒரு இடத்திலே அழகான ஒரு கல், அந்த கல் ஒளிர் விடுகிறது.
ராமன் அந்த பக்கமாக நடந்தான். அவன் காலிலே இருந்து எழும்பிய தூசி, கம்பர் ரொம்ப அவதானமாக பண்ணுறார் பாருங்க. வான்மீகத்தில் அவனுடைய கால்பட்டு பெண் கல்லானால் என்று வால்மீகி எழுதிவிட்டார். ராமன் என்னதான் தெய்வ புருஷனாக இருக்கட்டும், பிற ஆடவன் தீண்டல் என்பது பெண்ணுக்கு குற்றம்தான். ஆகவே அகலிகையில் ராமன் கடவுளாக இருந்தாலும் முட்டப்படாதுன்னு நினைச்சுட்டான் கம்பன். தமிழ் பண்பாடு அவனுக்கு தெரியுது, பழைய தமிழ் பண்பாடு தெரியுது. அதனால என்ன செய்தான், ராமன் அப்படி பக்கத்தில் நடந்து போக ராமனுடைய கால் பட்டு கிளம்பிய தூசு அந்த கல்லிலே போய் படிந்தது என்றான். படிந்த உடனே அந்த கல் ஒரு பெண்ணாக மாறி ராமனை வணங்கியது. பெண்ணாக மாறி ராமனை வணங்கியது. ராமன் அதிர்ந்தான். அங்கே கையிலே தாடகை இறந்தாள், இங்கே இவனுடைய கால் தூசுப்பட்டு ஒரு கல் பெண்ணான உடனே ராமனுக்கு வியப்பு தாழவில்லை. தன்னை வணங்குகிற பெண்ணை வணங்கினான். பிறகு விஸ்வாமித்திரரை பார்த்தான். சுவாமி, இது என்ன ஆச்சரியம், ஒரு கல்லாக இருந்தது பெண்ணாக மாறி என்னை வணங்குகிறாளே, இவள் யார் என்று கேட்டான். அந்த கதையை நாளை சொல்வேன் என்று வசிட்டர் முடித்தார். இன்றைய உரை நிறைந்தது. வணக்கம்.